வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான இந்தியன் குரூப் 4 சர்வீசஸ் ஃப்ரீ பேட்ச்ல இன்றைய புவியியல் வகுப்புல நம்ம படிக்க இருக்க தலைப்பு வந்து இந்தியாவின் அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள்ல நம்ம தீவுகள் மற்றும் தமிழ்நாட்டின் அமைவிடம், தமிழ்நாட்டின் நிலத்தோற்றம் அப்படிங்கிறது நம்ம வந்து படிக்க போறோம் சொல்லி பார்க்கலாம். சோ இது நம்மளுடைய புத்தகத்துல பக்க எண் வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர் தான். சோ அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல ஏற்கனவே வந்து இந்தியாவுடைய அமைவிடம், இயற்கை அமைவுகள் அப்படின்றது நம்ம பார்த்து முடிச்சாச்சு. அதுல ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அந்த தீவுகள் அப்படின்றது நேற்று மைக்கோட டெக்னிக்கல் இஷ்யூனால வந்து அது கட் ஆயிருச்சு ஃப்ரெண்ட். அதனால தீவுகள் திருப்பி நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் அமையோடும் இயற்கை அமைவுன்னு சொல்லி பார்த்துட்டு இன்றைய வகுப்புல நம்ம இது வந்து கம்ப்ளீட் செய்ய போறோம் கல்விக்கிறோம். சோ இது முக்கியமான தலைப்பு தான். நம்ம கண்டிப்பா இதுல இருந்து கேள்வி கேட்பாங்க. இது கேட்கப்படாத தேர்வுகளே இல்லை அப்படின்னு சொல்லும் அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து இதுவரை வினாக்கள் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சோ வாங்க பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் தீவுகள் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்தியா பொறுத்தவரை உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு 2 வகையான தீவு கூட்டங்கள் வந்து இருக்கு ஆரம்பிக்கிறோம். இந்த தீவு கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதோட தோற்றத்தின் அடிப்படையில மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு ஆரம்பிக்கிறோம். வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டம் அப்படின்றது வந்து நம்ம இமாலயாஸ் அப்படின்றது, இமயமலை அப்படின்றது உருவாகும் அந்த காலகட்டத்துல உருவாகி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இமயமலையின் தொடர்ச்சின்னு சொல்லும் போது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கு. அப்ப புவி மேலோட்ட பேரியக்க விசையினால இமயமலை எப்படி உருவாச்சோ அதே மாதிரிதான் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் என்ன பண்ணுதுன்னா இந்த புவியோட பேரியக்க விசையினால அந்த மேலோட்டில் ஏற்பட்ட ஒரு தட்டு மோதும் போது அதனால் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம முந்தைய வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இமயமலை தோற்றத்தை பத்தி நம்ம சொல்லும் பொழுது யூரோ ஏசியன் பிளேட்னு சொல்லுவோம், ஐரோப்பிய ஆசிய கண்டம் சொல்லிட்டு அந்த கண்டமும் இந்திய தட்டும் வந்து ஒன்னோட வந்து மோதுது. இந்திய தட்டு அப்படின்றது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இது கோண்டுவான நிலப்பகுதி அப்படின்னு ஏற்கனவே வந்து சென்ற வகுப்புல உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். அப்ப அந்த கோண்டுவான நிலப்பகுதி இது வந்து ஒன்னோட வந்து மோதும் போது அந்த மோதலின் காரணமாக என்னன்னா இமயமலை மடிக்கப்பட்டு உருவாகுது. அதே காலகட்டத்துல இந்த அந்தமான் நிக்கோபார் வந்து உருவாகுது. இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு காரணம் இருக்கு. என்னன்னா கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய சப்மரைன் மவுண்டைன்ஸ் சொல்லுவோம், அதாவது கடலடி மலைத்தொடர்கள் சொல்லுவோம். அந்த கடலடி மலைத்தொடர்கள் அப்படின்னும் போது அதனுடைய எரிமலை வெடிச்சு அப்படியே மேல மேல படர்ந்து அது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நீருக்கு மேல வரும்பொழுது அது வந்து தீவா வந்து மாறுது. சோ அதனாலேயே நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா இது வந்து உருவாகி இருக்கு அலிமுகம். அப்ப அந்தமான் நிக்கோபார் தீவு அப்படின்றது தீவுகளின் தோற்றம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பக்கம் புவியோட மேலோட்டு அந்த பேரியக்கு விசையினாலையும் மற்றொரு புறம் வந்து பாத்தீங்கன்னா எரிமலை தீவா வந்து இருந்து அது எரிமலை தீவா வந்து மாறி இருக்கு. கடல் அடியில மலை தொடரா வந்து இருந்திருக்கு, அது எரிமலை வெடிச்சு ஒரு கடத்துல குளிர்வடைந்து மேல வரும் பொழுது அது நமக்கு தீவா மாறி இருக்கணும். இதுக்கு அப்படியே நேர் எதிரா வந்து பாத்தீங்கன்னா யார் இருக்கா அப்படின்னா லட்சத்தீவு இருக்கு, மேற்குல இருக்கு, இது கிழக்குல இருக்கு. மேற்குல இருக்க லட்சத்தீவு எப்படி உருவாச்சு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பவளங்கள் நம்ம சொல்லுவோம். பவளங்கள் வந்து நம்ம கடலடி உயிரினங்கள் அப்படின்னு பார்க்கணும். அப்ப கடலுக்கு அடியில இருக்கக்கூடிய கடல் நீர்ல இருக்கக்கூடிய உயிரினங்களா பவளங்கள். இது வந்து தாவரமா விலங்கா அப்படின்னு கேட்டானா பலர் வந்து சொல்லக்கூடிய பதில் என்ன தாவரம், ஆனா அது தவறு, அது வந்து விலங்கு வழிமக்கள். அப்ப பவளம் அப்படின்றது வந்து நமக்கு விலங்கா இருக்கு. அதுல இருக்கக்கூடிய ஆல்கே வந்து அதுதான் அந்த பவளங்களுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஆல்கேயோட பேர் என்னன்னா சூசன் தாலி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பவளங்கள்ல ஒரு ஆல்கே வந்து உட்கார்ந்து 2 ஒன்னா சேர்ந்து வாழ்க்கை வாழுது. இப்ப இந்த பாசியை சாப்பிடறதுக்காக வரக்கூடிய அந்த சூ பிளான்டன்ஸ் சொல்லக்கூடிய விலங்கு நுண்ணுயிரிகளுக்கு அதை வந்து என்ன பண்ணா பவளங்கள் உணவா எடுத்துக்குது. அப்ப பவளங்களை வந்து ஆல்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா சூசன் தாலி அப்படின்னு ஆல்கேக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குது. அதனால பவளங்கள் வந்து கலர்ஃபுல்லா இருக்கு. அது உணவா எடுத்துக்க வரக்கூடிய அந்த நுண்ணுயிரிகளை வந்து பாத்தீங்கன்னா பவளம் வந்து உணவா எடுத்துக்குது. இதான் ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டுயிரி வாழ்க்கை. இப்ப இந்த பவளங்கள் வந்து இறக்கும் போது என்ன ஆகும்னா அதுல இருக்கிற பாசி வெளியேறிடும். அப்ப பாசி வெளியேறிடுச்சு அப்படின்னா என்ன பவளங்கள் வந்து என்னவா மாறிடும்னா பாறையா மாறிடும். வந்து அந்த கால்கேரிஸ் ஓடுன்னு சொல்லி சுண்ணாம்பு, அந்த சுண்ணாம்பு பாறையெல்லாம் மாறிடும். அப்ப அந்த பவளங்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் அதன் மீது இன்னொரு பவளம் வந்து வளரும். அதுக்கப்புறம் அப்படியே மேல படிஞ்சு இறந்த பவளங்கள் வந்து படிஞ்சு ஒரு கட்டத்துல கடலுக்கு மேல வருது. அப்ப கடலுக்கு மேல வந்து என்ன ஆகுதுன்னா அது நமக்கு அந்த பௌதிக சிதைவு நம்ம சொல்லுவோம். அந்த வெயில் மழை மாறி மாறி நிகழும் பொழுதுன்னா சிதைவடைஞ்சு மண் உருவாகி அதுக்கப்புறம் வந்து நீர் மூலமாவும் பறவைகள் மூலமா விதைகள் வந்து பாத்தீங்கன்னா பரப்பப்பட்டு தாவரங்கள் வருது. அப்படி வந்து நமக்கு ஐலாண்டா தீவுகளா மொத்தம் எத்தனை இருக்குன்னா 27 தீவு கூட்டங்கள் வந்து எங்க இருக்கு லட்சத்தீவு, பேருதான் லட்சம், ஆனா மொத்தம் எத்தனை 27 தீவு தான் இருக்கு அப்படிங்க. அந்தமான் நிக்கோபார் அப்படின்னா 572. அந்த 72 திருப்பி போட்டீங்கன்னா 27 அப்படின்றது நம்ம லட்சத்தீவு கூட்டங்களுடைய எண்ணிக்கை. இப்ப ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஆரிஜின் வைஸ் நமக்கு வந்து வேறுபட்டு இருக்கு அப்படின்னு தெரியும். இது எதனை ஆனது அப்படின்னு பவளப்பாறை அப்படின்றது தமிழ்ல நம்ம என்ன சொல்லுவோம் முருகை பாறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப முருகை பாறைகள் அப்படின்ற தோற்றம் தான் வந்து லட்சத்தீவுக்கான தோற்றம். இது புவி மேலோடு பேரியக்க விசையினாலையும் அதே மாதிரி எரிமலை வெடிக்கிறதுனாலே நமக்கு என்ன ஆகுதுன்னா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு. இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா வந்து அதனுடைய தலைநகரம் பேரை மாத்திட்டாங்க. போர்ட் பிளேயர் அப்படின்றது வந்து நமக்கு முந்தைய தலைநகரம் அந்தமான் நிக்கோபார். இப்ப என்னன்னா ஸ்ரீ விஜயபுரம்.
சோழர் காலத்துல படையெடுப்பு வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழகத்துல இருந்து கிளம்பி எங்க போறாங்க அப்படின்னா வந்து வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா தென்கிழக்கு ஆசிய நாடு மீது படையெடுத்து போறாங்க. அப்ப போகும்போது அவரோட கப்பல் வந்து நிப்பாட்டி இலைப்பாறக்கூடிய இடமா எது இருக்குன்னா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்கள் அப்படிங்கிறோம். சோ அங்க இருந்துதான் என்ன பண்றாங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து மேற்கொள்றாங்க அப்படிங்கிறோம். சோ அங்க தென்கிழக்கு ஆசியால இருக்கக்கூடிய விஜயபுரம் அப்படின்ற ஒரு நாட்டை வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் வந்து வெற்றி பெற்றது நினைவா என்ன பண்ணாங்கன்னா மத்திய அரசு வந்து அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க, அந்த தலைநகரோட பேரு போர்ட் பிளேயர் அப்படின்றத வந்து ஸ்ரீ விஜயபுரம் மாத்திருக்காங்க. சரி, ஏன் போர்ட் பிளேயரை மாத்தினாங்க அப்படின்னா பிளேயர் அப்படின்றது ஒரு ஆங்கிலேய அதிகாரியுடைய பேர் வந்து காலனியுடைய தாக்கம் வந்து காலனியோட ஆதிக்கத்தின் போது பெயரிடப்பட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தணும் அப்படின்றதுக்காக என்னன்னா அதோட முன்னெடுப்பா வந்து மத்திய அரசு வந்து பண்ணிருக்காங்க. பல தீவுகளுக்கு வந்து பேரை வந்து மாத்திருக்காங்க. வந்து சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுராஜ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வந்து மாத்திருக்காங்க. இந்த மாதிரி பல ஐலாண்டுக்கு வந்து ரீநேம் வந்து பண்ணிருக்காங்க. தலைநகரத்துக்கு ரீநேம் பண்ணும்போது நம்ம தமிழர்கள் சோழர்களின் வந்து பாத்தீங்கன்னா வரலாற்றை வந்து நினைவு கூறும் வகையில ஸ்ரீ விஜயபுரம் பேர் மாத்திருக்காங்க. இது சிறப்பு வாய்ந்தது அப்படிமுக்கலாம். அதே மாதிரி அந்தமான் நிக்கோபார் தீவுக்கு எப்படி பெயர் மாற்றம் வந்து இப்ப தலைநகரத்துக்கு மாத்தினாலும் லட்சத்தீவோட பெயர் மாற்றம் 1973 மாத்திருக்காங்க. லட்சத்தீவு மாத்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி அமினி தீவு, லட்சத்தீவு, மினிக்காய் தீவு அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பேரா இருந்தது. அந்த பெயர் மாற்றி லட்சத்தீவு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா 10 டிகிரி கால்வாய் நம்ம சொல்லுவோம் அந்தமான் நிக்கோபார்ல. அது அந்தமானும் நிக்கோபாரையும் பிரிக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த 10 டிகிரி கால்வாய் அப்படின்னா என்னன்னா நம்ம 0 டிகிரி பூமத்திய ரேகை சொல்லுவோம். அதுக்கு மேல 8 டிகிரி 4 நிமிடத்துல எது ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம இந்தியாவுடைய நிலப்பகுதி ஸ்டார்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், வகுப்புல பார்த்தோம். சோ அதுக்கு முன்னாடி 6 டிகிரி 45 நிமிடத்துல என்ன இருக்கு அப்படின்னா இந்தியாவின் தென்கோடி முனை நம்ம சொல்லக்கூடிய இந்திரா பாயிண்ட் வந்து இருக்கு அப்படிமுக. அப்ப இந்த இந்திரா பாயிண்ட் அப்படின்றது நிக்கோபார் தீவுல இருக்கு. சோ அங்கிருந்து ஆரம்பிக்கும். அப்ப 6 டிகிரி 45 ஆரம்பிச்சு 10 டிகிரி வருதுல, அந்த 10 டிகிரி வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்னா வந்து நிக்கோபார் இருக்கு. 10 டிகிரிக்கு மேல என்ன இருக்குன்னா அந்தமான் இருக்கு. இதே மாதிரி ஒரு கால்வாய் வந்து பாத்தீங்கன்னா லட்சத்தீவு முக்கியமானது. என்ன அப்படின்னா லட்சத்தீவு கூட்டங்களா இருக்கு, அதுல பிரிவுனே கிடையாது. ஆனா அதுக்கு கீழே நம்ம இப்ப அந்தமான் நிக்கோபார் 2 பிரிவா பிரிக்கிறோம், அந்த மாதிரி பிரிவு கிடையாது. அதுக்கு பதிலா கீழே லட்சத்தீவு கீழே இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு நாடு தீவு நாடு என்ன அப்படின்னா ஸ்ரீலங்கா கிடையாது, மாலத்தீவு அறிமுகம். அப்ப மாலத்தீவையும் லட்சத்தீவும் பிரிக்கக்கூடியது என்னன்னா 8 டிகிரி சேனல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 8 டிகிரி வந்து ஏறக்குறைய வந்து நம்ம கன்னியாகுமரி இருக்குல்ல அதுக்கு நேரா வந்து லைன் போயிட்டு இருக்கு. சோ அந்த லைன் என்ன பண்ணா மேல லட்சத்தீவு கீழே வந்து மாலத்தீவு சொல்லிட்டு 2 பிரிவா வந்து பிரிக்குது. இது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல இம்பார்ட்டன்ட் அடிபக்கிறோம். இதுதான் நம்ம தீவுகள் பத்தி படிக்க வேண்டியது. இன்னும் ஒரே ஒரு தீவு இருக்கு, என்னன்னா நியூமூர் தீவுன்னு சொல்லிட்டு. அது என்ன அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பங்களாதேஷும் இந்தியாவும் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு தீவு. இது எங்கப்பா இருக்கு அப்படின்னா கங்காவும் பிரம்மபுத்திரா பங்களாதேஷ்ல ஒன்னா சேர்ந்துடும். என்ன பேர்ல செய்யறோம், கங்கா வந்து பத்மா, பிரம்மபுத்திரா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஜமுனா அப்படின்னு பாக்குறது. அப்ப பத்மா ஜமுனா ஒன்னா சேர்ந்து அது வந்து என்னன்னா டெல்டா ஃபார்ம் பண்ணி கடல் அடையும். அது கடல் அடையக்கூடிய அந்த கடல் பரப்புல ஒரு தீவு இருக்கு, நியூமூர் தீவு. அந்த தீவு கீழே வந்து பாத்தீங்கன்னா எரிபொருள் வளம் அதிகமா இருக்கு அப்படின்ற யூகங்கள் இருக்கிறதுனால 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. யாரு, இந்தியாவும் பங்களாதேஷும் எனக்கு தான் சொன்னாங்க. ஆனா இந்த தீவு எப்போ உருவாச்சு அப்படின்னா வந்து ஒரு புயலின் போது, போலா அப்படின்ற புயலின் போதுதான் இது வந்து தீவு உருவாது. அப்பப்போ மறைஞ்சிடும், தண்ணி கீழே போயிடும், அப்பப்போ மேட்டு நிலமா மாறி அந்த தீவு வந்து கண்ணுக்கு வந்து தெரியும் அப்படிமுக்கலாம். இதுதான் நம்ம தீவுகள் பத்தி படிக்க வேண்டியது அப்படிமுக்கலாம். இதை தொடர்ந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து தமிழ்நாடு பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். தமிழ்நாடு ராமையோட இயற்கை அமைப்புகள் அப்படின்னு பார்க்க போறோம். சோ வாங்க தீவுகள் ஃபர்ஸ்ட் முடிச்சலாம். அந்தமான் நிக்கோபார் தீவு, லட்சத்தீவு 2 பெரும் தீவுகள் அப்படின்றது இந்தியாவில இருக்கு அப்படின்னு பார்க்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இதுல 522 தீவுகள் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்தமான்ல இருக்கு அப்படின்னு பாக்குறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். சோ அந்தமான் நிக்கோபார்ல நமக்கு 572 தீவு இருக்கு. அதே வந்து லட்சத்தீவு அப்படின்னு பார்க்கும்போது அதுல வந்து பாத்தீங்கன்னா 72 திருப்பி போட்டீங்கன்னா 27 தீவு கூட்டங்கள் இருக்கு அப்படின்னு. இது அரபிக்கடல்ல லட்சத்தீவுல இருக்கு. அந்தமான் நிக்கோபார் வந்து வங்காளவிட கடல்ல இருக்கு. மேப் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்தமான் நிக்கோபார் தீவுகள் புவி உள்ளியக்கு விசைகள் ஏற்கனவே சொன்னதான். புவி உள்ளியக்கு விசைனா மேலோடு உடைக்கப்பட்டு அது நகர்ந்து போய் மோது இமயமலை தோன்றும் காலத்திலே தோன்றியது அறிமுகம். இமயமலையின் தொடர்ச்சின்னு சொல்லும் போது நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு. இரண்டாவது நினைப்பா எரிமலை உருவானதால் எரிமலை வெடிச்சு அது உருவாகும் போது இது உருவாச்சு அறிமுகம். இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை என்ன சொல்லணும்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் பாரந்தீவு அறிமுகம். அப்ப இந்தியாவின் செயல்படும் எரிமலையா எது இருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் பாரந்தீவு வந்து இருக்கு. இப்ப அந்தமான் நிக்கோபார் தீவுகள் அப்படின்னு பார்க்கும்போது இது எப்படி இருக்குன்னா கடலடி மலைத்தொடரின் மேல் பகுதியாக அமைந்துள்ளது. அப்ப கடலடி மலைத்தொடர் இருக்கு. என்ன மலைத்தொடர் வந்து நம்ம இமயமலை அப்படின்றது நமக்கு பூர்வாஞ்சல் குன்றுகள் கிழக்கு இமயமலைன்னு சொல்லுவோம். அதோட தொடர்ச்சி அப்படியே கீழே தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு. பூமத்திய ரேகைக்கு அருகில் உள்ளதால பூமத்திய ரேகைனா 0 டிகிரின்னு சொல்ல அது பக்கத்துல இருக்கு. அது பக்கத்துல வந்து எப்படி இருக்கும், அதிக மழைப்பொழிவு இருக்கும், அதிக ஈரப்பதம், அதிக வெப்பமும் இருக்கு. இதன் காரணமாக நமக்கு என்ன அடர்ந்த காடுகள் காணப்படுகிறது. இந்த தீவில் பரப்பளவு இழப்பா அப்படின்னா ஒரு 8000 சதுர கிலோமீட்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8200 ஞாபகம் வச்சுக்கோங்க. 8200 ஞாபகம் வச்சுட்டே போதும். சப்போஸ் பரப்பளவின் அடிப்படையில் ஏதாவது கொஸ்டின் கேட்கிறாங்க ஏறு வரிசை இறங்கு வரிசை அப்படின்னா நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம்.
நம்ம ரெண்டு பிரிவு நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஒன்னு அந்தமான், இன்னொன்னு நிக்கோபார் அப்படின்னு. அப்ப அந்தமான் நிக்கோபார் அப்படின்னு அந்தமான் வந்து வடப்பகுதி, தென்பகுதி வந்து நிக்கோபார் இருக்கு அப்படின்னு. இது அமையோட முக்கியத்துவம் சொல்றோம். ஏன் அமையோட முக்கியத்துவம் அப்படின்னு சொல்றோம்னா, மேப் எடுங்க. மேப் எடுத்தீங்கன்னா வந்து அந்தமான் நிக்கோபார் பக்கத்துல தாய்லாந்து ஒரு நாடு இருக்கும். தாய்லாந்துக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து ஒரு நாடு வந்து அப்படி தொடர்ச்சி வந்துட்டு இருக்கும். அதற்கு அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மலேசியா பெனிசுலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிங்கப்பூர் மலேசியாவுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா என்ன போயிட்டு இருக்கும் அப்படின்னா ஒரு ஸ்டேட் அப்படின்றது இருக்கும். அதாவது நீர் சந்தின்னு இருக்கும். அதுக்கு பேர் ஸ்டேட் ஆஃப் மலாக்கா. மலாக்கா நீர் சந்தி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன் அப்படின்னா வந்து சைனா வந்து உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் வந்து பண்றாங்க. கரெக்ட் தானே? இப்ப சைனாவோட எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு ஆசியா, தென் ஆசியா, அப்புறம் நமக்கு ஆப்பிரிக்கா, அப்புறம் ஐரோப்பா, இந்த கண்டங்களுக்கு வந்து அவங்களுடைய போக்குவரத்து எல்லாமே எது வழியா போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மலாக்கா ஸ்டேட் வழியா தான் போகுது. அப்ப இந்த மலாக்கா ஸ்டேட் அப்படின்றது வந்து சைனாவுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட். 80% போக்குவரத்து இது வழியா தான் நடக்குது. அப்ப கப்பல்கள் எல்லாமே அது வழியா தான் போயிட்டு இருக்கு. இந்திய பெருங்கடல் வழியா போகுது. அப்ப சைனா வந்து இந்திய பகுதியை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு அருணாச்சல பிரதேஷ் ஏற்கனவே அவங்க முயற்சி மேற்கொண்டு இருக்காங்க பல முறை வந்து. அதுக்கடுத்து நம்ம லடாக் ஏற்கனவே வந்து ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. அப்ப சைனாவை நம்ம எதிர்க்கும் விதமா சைனாவை கவுண்டர் பண்றதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலான ஒரு லொகேஷன் அந்தமான் நிக்கோபார். இங்க இருந்து நம்ம மலாக்கா ஸ்டேட்டை கேப்சர் பண்றது ரொம்ப சுலபம். அப்ப சில 100 கிலோமீட்டர்ல மலாக்கா ஸ்டேட் இருக்கு. அப்ப நேவி பேஸ் ஏற்கனவே இருக்கு, ஏர்போர்ஸ் பேஸும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இது எப்படி வந்து அமெரிக்காவை சுலபமா ஈரான் எதிர்கொண்டது. என்ன காரணம்? ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் என்ன பண்ணிட்டாங்க? அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றது என்னன்னா வளைகுடா நாடுகள் அனைத்துக்கு அப்புறம் அது வழியா தான் போயணும். அப்ப எண்ணெய் எரிவாயுன்னு சொல்லிட்டு எல்லாமே அது வழியா போகும்போது அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா கிட்டத்தட்ட வந்து வளைகுடா நாடுகள்ல இருந்து நமக்கு மற்ற நாடுகள் ஏற்றுமதி நிறுத்தப்பட்டது. இது வந்து பல நாடுகள் வந்து கழுத்தை பிடிச்சு நெருக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை. அதாவது அந்த நாடுகள் பணக்கார நாடுகள், வளைகுடா நாடுகள் அவங்க சமாளிச்சிருவாங்க. ஆனா அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது, பல விதமான பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க. ஏன்னா இந்த எரிபொருள் அப்படின்றது நம்ம எரிபொருளா மட்டும் பார்க்க முடியாது. அதுல இருந்து என்ன பண்ணோம்? உற்பத்தி பொருட்கள் பல இருக்கு. பிளாஸ்டிக் அதுல உற்பத்தி பண்றாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து உரங்கள் வந்து அதுல இருந்து உற்பத்தி பண்றாங்க. இந்த மாதிரி பல விதமான பை ப்ராடக்ட்ஸ் அதுல இருந்து உற்பத்தி ஆகுது. இது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிடும். விலை உயர்வுக்கு வித்திட்டோம். அப்ப விலை உயர்வு அடைஞ்சுன்னா யாராலும் வாங்க முடியாது. அப்ப பெரும் அளவுல அக்ரிகல்ச்சரும் பாதிக்கப்படும் இதனால அப்படின்னு பாக்குறாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வேற வழி இல்லாம அமெரிக்கா என்ன பண்றாங்க? இறங்கி வராங்க. யாருக்கிட்ட அப்படின்னா வந்து ஈரான் கிட்ட இறங்கி வராங்க அப்படின்னு. இதுதான் வந்து அங்க இருந்த நிலவரம். இப்ப நம்ம இங்க விஷயத்துக்குறோம். ஸ்டேட் ஆஃப் மலாக்காவை நம்ம வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா சைனாவோட 80% ஏற்றுமதி அது வழிதான் போகுது. அப்படியே சைனாவை கழுத்து பிடிக்கிறது சமம். அப்ப சைனா வந்து எப்பவுமே பயத்துல இருக்கிறது. நீ என்ன அட்டாக் பண்ண, நான் டிஃபெண்ட் பண்றதுக்காக நான் என்ன பண்ணேன்? ஸ்டேட் ஆஃப் மலாக்காவை அட்டாக் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுவேன் அப்படின்றதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு. அதனால சைனா என்ன பண்றாங்க? ஸ்ரீலங்கால கொழும்பு போட்டு, ஈரான்ல அம்பத்தொட்டா போட்டு, பாகிஸ்தான்ல கராச்சி போட்டுன்னு சொல்லி அங்க என்ன பண்றாங்க? போர்ட் டெவலப் பண்ற அப்படின்ற பேர்ல தேவைப்பட்டா அவங்களோட நேவி சப்மரைன் எடுத்துட்டு வந்து டாக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப இந்தியாவை அவங்க கவுண்டர் பண்றாங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சைனாவுடைய முக்கியமான ட்ரேடிங் ரூட்டை அட்டாக் பண்ணலாம். அதனால இது என்ன பண்றோம் அப்படின்னா வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததா எது இருக்கு அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் இருக்கு. இதான் வந்து அமையோட முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்த நிர்வாக தலைநகரம் அப்படின்றது போர்ட் பிளேயர். தற்போது என்ன சொல்றோம்? ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்றோம். இது காரணம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். அடுத்து அந்தமான் தீவு கூட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது 10 டிகிரி காலம் ரொம்ப முக்கியமான. ஏன்பா அப்படின்னா அந்த மாதிரி நிக்கோபாரையும் பிரிக்கிறது அப்படின்னு. அதே மாதிரி நிக்கோபாரும் தென்கோடி முனையில இந்திரா முனை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தவனே இதான் பார்த்தோம். அதாவது கேப் காமரின் வந்து நம்ம நிலத்துல தென்கோடி முனை வந்து இந்தியாவின் தென்கோடி முனை அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நிக்கோபார்ல இருக்க 6 டிகிரி 45 நிமிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரா முனை, இந்திரா பாயிண்ட் அப்படின்னு பார்க்கிறோம். இதுக்கு வந்து பிக்மோலியன் பாயிண்ட் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. பிக்மோலியன் முனை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டோம். அதுக்கடுத்து லட்சத்தீவு அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள லட்சத்தீவு முருகை பாறைகளால் ஆனது. முருகனே அது பவளம் அப்படின்னு. அப்ப பவள பாறைகளால் ஆனது அப்படின்னு இதை பத்தி நம்ம விளக்கம் ஃபர்ஸ்ட் பார்த்தாச்சு. இந்த தீவுகள் சுமார் வந்து 32 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கு. ரொம்ப சிறிய தீவு கூட்டம். அது 27 இருக்குன்னு பார்த்தோம். அந்தமான் நிக்கோபார் எத்தனை? 572. அதனால 8200 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்டது அப்படின்னு பார்த்தோம். இதனுடைய நிர்வாக தலைநகர் என்னன்னா கவரத்தி அப்படின்னு. இதுல நமக்கு முக்கியமான கால்வாய் என்னது? 8 டிகிரி கால்வாய். அது அச்சக்கோடு தான், வேற ஒன்றும் கிடையாது. மலத்தையும் நம்ம லட்சத்தையும் பிரிக்கிறது அப்படின்னு. அப்ப ரெண்டுத்தையும் பிரிக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. மனிதர் வசிக்காத ஒரு பித்தீவுன்னு இருக்கு. அது வந்து என்னன்னா பறவைகள் சரணாலயம் அப்படின்னு. இது எங்க இருக்குன்னா லட்சத்தீவுல இருக்கு. இப்ப லட்சத்தீவு, மினிக்காய்த்தி, அமினித்தீவு அப்படின்ற பேரை தான் என்ன பண்ணா லட்சத்தீவுகள் அப்படி மாத்தினது எப்ப அப்படின்னா 1973 மாத்துறாங்க அப்படின்னு. மற்ற கடல் தீவுகளை நமக்கு நியூமூர் தீவு முக்கியமான. இது கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா பகுதியில கடற்கரையில வங்காள விடல அமைந்து
அமைந்துள்ளது. ஒரு மணல் திட்டு, ஒரு மேடு வந்து இது வந்து எப்ப தோன்றுச்சு அப்படின்னா 1970 போலோ அப்படின்ற சூறாவளியின் போதுதான் என்ன பண்ணா இது தோன்றுச்சு. அப்பப்ப தோன்றி மறையக்கூடிய ஒன்றுதான். இதுக்கு கீழே ஒரு யூகம் இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா வந்து எரிவாயு இருக்கு, எண்ணெய் இருக்கு அப்படின்றதுனால இந்தியாவும் வங்காளதேசம் என்ன பண்றாங்க, இது மேல இறையாண்மை போட்டி போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தான் சொந்தம், உனக்கு தான் சொந்தம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதோட நம்ம என்ன முடிக்கணும் அப்படின்னா தீவுகள் முடிச்சாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிக சுவாரஸ்யமான ஒன்று, நம்ம தமிழ்நாட்டின் இயற்கை அமைவிடம் வந்து பார்க்க போறோம். நிலத்தோற்றம் இது நம்ம பெருசா படிச்சிருக்க மாட்டோம், படிச்சிருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பா நினைவுல இருக்காது அப்படின்னு நல்லாவே எனக்கு தெரியும். அதனால இது கொஞ்சம் கடினமா இருக்கும். எதை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ஜியோகிராஃபி கூட நீங்க நல்லா ஃபெமிலியரா இருப்பீங்க, ஆனா தமிழ்நாடு ஜியோகிராஃபி ஃபெமிலியரா இருக்கு. உதாரணத்துக்கு வந்து இமயமலை அப்படின்னு கேட்டா கூட ஓரளவுக்கு நல்லாவே சொல்லுவீங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பத்தி சொல்ல தெரியும், கிழக்கு தொடர்ச்சி மலை பத்தி சொல்ல தெரியும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்ணின் மைந்தரா நீங்க இருக்கீங்க, வந்து மாவட்டத்தை சார்ந்தவரா இருந்தா நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க. மத்த மாவட்டத்தை சார்ந்தவங்களால என்ன பண்ண முடியாது, கொல்லிமலை எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாது, பச்சைமலை எங்க இருக்குன்னு கேட்டா சொல்ல தெரியாது, எக்ஸாக்டா லொகேஷன் சொல்ல தெரியாது, வந்து பழனி மலையில எங்க இருக்குன்னு கேட்டா தெரியாது, ஈவன் கொடைக்கானலே வந்து பாத்தீங்கன்னா எந்த மலையில இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சொல்ல தெரியாது, இல்ல எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு கேட்டா கூட நம்ம கொஞ்சம் குழப்பம் வந்து நமக்கு வந்து இருக்கும். அந்த நிலைதான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதலா இதுக்கு திருப்புதல் நமக்கு தேவைப்படுது. இது தொடர்ந்து இப்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க தமிழ்நாடு ஜியோகிராஃபி, அதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் பார்க்கிறோம். சோ வாங்க பார்ப்போம். மாநில மறுசீரமைப்பு சட்டம் அப்படின்னு 1956 படி தமிழ்நாடு உருவாக்கப்பட்ட போது 13 மாவட்டம் இருக்கு. இப்ப எத்தனை மாவட்டம் கேட்டா சொல்லிடுவீங்க, 38 மாவட்டம் தற்போது இருக்கக்கூடிய மாவட்டங்கள் இருக்கு. சோ பல பெரிய மாவட்டங்களை பிரிச்சு உருவாக்கிடுங்க. அத பிரிக்கப்படாத வந்து 1956 இருந்து அப்படியே இருக்கிறது என்னன்னா ஒரு 3 மாவட்டம் தான் தமிழ்நாட்டுல அறிமுகம். என்னன்னா அப்படிங்கன்னா சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி. மற்ற எல்லா மாவட்டங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்துல பிரிச்சிருக்காங்க அறிமுகம். அப்ப 13 மாவட்டங்களை கொண்டது எது அப்படின்னா வந்து நம்ம சுதந்திரமாக சரி மாநில மறுசீரமைப்பு சட்டம். பொட்டி ஸ்ரீராமுலு என்ன பண்றாருன்னா ஆந்திர பிரதேசத்தை சென்னை மாகாணத்துல இருந்து பிரிக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்து 1953 இறந்துருவாரு. அதனால முதல் 1953 என்ன பண்ணலாம், ஆந்திர பிரதேசம் உருவாயிடும். சென்னை மாகாணம் எவ்வளவு பெருசு அப்படின்னா பலருக்கு வந்து தெரியாது, ஒடிசாவுடைய தெற்கு அங்க ஆரம்பிக்கும். ஒடிசால இருக்க ஒரு மாவட்டமும் சென்னை மாகாணத்துல இருந்து. அப்புறம் சொல்வா வேணும் அது கீழே இருக்கிற ஆந்திரா தெலுங்கானா சென்னை மாகாணத்துல தான் இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய கேரளா திருவாங்கூர் சமஸ்தானத்தை விட்டுருவோம், மற்றது எல்லாமே வந்து எதுல இருக்கு அப்படின்னா நம்ம சென்னை மாகாணத்தோட சேர்ந்து இருந்தது கேரளா முழுமையும். அப்புறம் நம்ம மைசூர் அந்த சமஸ்தானம் அதை விட்டுடலாம். அப்புறம் கர்நாடகாவுடைய தென்பகுதி முழுக்க எங்கன்னா சென்னை மாகாணம். அப்ப கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசாவுடைய தெற்கு அப்படிம்போது இவ்வளவு பெருசு வந்து சென்னை மாகாணம். இந்த சென்னை மாகாணத்துல மொழியின் அடிப்படையில மாநிலங்கள் உருவாகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன கமிட்டி என்ன அப்படின்னா ஃபசல் அலி கமிட்டி அப்படின்னு போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா தார் கமிட்டி போடுவாங்க. அவர் ஒத்துக்க மாட்டார். ஏன்னா நிர்வாகத்தின் அடிப்படையில தான் பிரிக்கணும், மொழி அடிப்படையில வேணாம், ஏன்னா பல நாடுகள இந்தியா சிதறுன்றோம் அப்படின்னு ஒரு பயம். அதனால கான்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணிருப்பாங்கன்னா உடைக்க முடிந்த மாநிலங்கள், உடைக்க முடியாத ஒன்றியம் அப்படின்னு போட்டிருப்பாங்க அந்த இந்திய அரசியலமைப்புல. சோ அப்படி சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா யூனியனை வந்து இந்தியா உடைக்க முடியாது, ஆனா மாநிலங்கள் உடைச்சு சிறிய மாநிலம் எத்தனை வேணாலும் பண்ணலாம், அது சிம்பிள் அமெண்ட்மெண்ட்ல வந்து பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு. சோ இப்ப இதுல இருந்து என்னன்னா பல மாநிலங்கள் அப்படின்றது வந்து உருவாகுது. அப்படி உருவாகும் போது நம்ம தமிழ்நாடு அப்படின்றது இப்ப இருக்கிற நிலப்பரப்பு அப்படின்னு பார்க்கும்போது 1956 13 மாவட்டம், தற்போது எவ்வளவு இருக்குன்னா 38. இப்ப கடைசியா விட மாவட்டங்கள் பிரிச்சது அப்படின்னா உங்க நினைவுக்கு பல மாவட்டங்கள் ஞாபகத்துக்கிறோம். திருநெல்வேலியில இருந்து தென்காசி பிரிச்சாங்க, விழுப்புரத்துல இருந்து கள்ளக்குறிச்சி பிரிச்சாங்க, வேலூரை 3 மாவட்டம் ஆக்கிட்டாங்க, நாகப்பட்டினத்துல மயிலாடுதுறை பிரிச்சாங்க. இந்த மாதிரி நீங்க பல மாவட்டங்கள் வந்து உங்க நினைவுக்கு வரும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மாவட்டங்கள் வந்து பிரிக்கணும். அப்புறம் காஞ்சிபுரத்துல இருந்து செங்கல்பட்டு பிரிச்சாங்க முடிமுக்கிறோம். இப்ப தமிழ்நாட்டின் அமையோட மொழி பார்க்கும் போது நம்ம இந்தியாவுக்கு இருக்கிற மாதிரி தான் 8 டிகிரி 4 மீட்டர் தான் ஆரம்பிக்குது. ஏன்னா கன்னியாகுமரி தான் நமக்கும் இந்தியாவுக்கும் கன்னியாகுமரி தான் மெயின்லேண்ட் அப்படின்னு அங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதுன்னா நமக்கு இந்த பழவேற்காடு புலிக்காட்டு லேக்குன்னு சொல்லுவோம்ல, திருநூர் மாவட்டத்துல இருக்கு. அதுல ஸ்ரீஹரிகோட்டா வந்து இருக்கு, ராக்கெட் ஏவுதளம் இருக்கு அப்படின்னா புலிக்காட்டு லேக் 90% ஆந்திரா கிட்ட இருக்கு, 10% யார்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட இருக்கு. அங்கதான் முடியுது. 13:35 வடாச்சம் அப்படின்னு சென்னை கிடையாது, சென்னைக்கு மேல திருவள்ளூர் இருக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கிழக்குல அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆனைமலை சொல்லலாம், கோயம்புத்தூர் சொல்லலாம். 76 டிகிரி 18 நிமிடம் கிழக்கு தீர்க்கத்துல இருந்து ஆரம்பிச்சு 80 டிகிரி 20 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் வரை. இது எங்க இருக்கு, நாகப்பட்டினத்துல கொஞ்சம் அப்படி நீட்டிட்டு இருக்கும். கீழே பாத்தீங்கன்னா மேப் எடுத்து பாருங்க, நாகப்பட்டினத்துல பாயிண்ட் காலைமோர் கோடியக்கரை அப்படின்னு சொல்லிட்டு நீட்டிட்டு இருக்கும். சோ அங்க போயிட்டு நமக்கு முடியுது சொல்லி பார்க்கிறோம். சோ அப்ப நமக்கு 8 டிகிரி 4 இருந்து ஆரம்பிச்சு 13 டிகிரி 35 வரையும் அப்படின்னு பார்க்கிறோம். மேல 76 டிகிரி 18 நிமிடம் கிழக்கு தீர்க்கம் ஆரம்பிச்சு 80 டிகிரி 20 வரை அப்படின்னு. சோ அப்ப இதை எடுத்து பார்க்கும்போது நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிழக்கு மேற்காக வடக்கு தெற்காக அப்படின்னு நம்ம பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கான எல்லைகளா வந்து இது வந்து இருக்கு. தமிழ்நாட்டின் கடைக்கோடி பகுதியில என்ன இருக்குன்னா கிழக்கில் கோடியக்கரை இருக்கு, அதான் பாயிண்ட் கலைமர் அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி நமக்கு மேற்கில் என்ன இருக்குன்னா ஆனைமலை இருக்கு, வந்து வடக்கில் வந்து பழவேற்காடு ஏரி இருக்கு, தெற்கில் வந்து குமரிமலை இருக்கு. இதுதான் வந்து நமக்கு அமையிடும்.
நம்ம இந்தியாவில் எடுக்கும்போது என்ன சொன்னோம், இந்திரா முனை, பிக்மோலியன் முனை எங்க இருக்குன்னா நிக்கோபார்ல இருக்கு, 6 டிகிரி 45 நிமிடம் முடியும். இது தென்கோடி முனை. அதே வந்து நிலத்துல தென்கோடி எதுன்னு கேட்டானா கேப் காமரின் குமரி முனை அப்படின்னு 8 டிகிரி 4 நிமிடம் வந்து. அதே வந்து நமக்கு இதை பொறுத்த வடக்குல வந்து வடகோடி முனை அப்படின்னு போது என்ன சொன்னோம், இந்திரா கோல் சொன்னோம் வந்து, அது 37 டிகிரி 6 நிமிடம் அப்படின்னு பார்த்தோம் வந்து. இது நம்ம பார்த்ததுதான். அதுக்கு அடுத்து வந்து நமக்கு மேற்குல குஜராத் அப்படின்னும் போது வந்து நமக்கு ரான் ஆஃப் கட்ச் அப்படின்னு பார்த்தோம் வந்து, அது 68 டிகிரி நமக்கு 7 நிமிடம் அப்படின்னு பார்க்கறது. அதே கிழக்குல அப்படின்னு பார்க்கும்போது அருணாச்சல பிரதேஷ் அப்படின்னு பார்த்தோம், அது 97 டிகிரி 25 நிமிடம் கிழக்கு திருக்கிறேன்னு பார்த்தோம். இதை நம்ம என்ன வச்சுக்கணும், அது நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்க்கறது. அதுக்கு அடுத்து தமிழகத்தின் பரப்பளவு எவ்வளவுப்பா, இந்தியாவோட பரப்பளவுல 32 லட்சம் பார்த்தோம், தமிழகம் எவ்வளவுனா 1,30,000 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது போதும். அடுத்து இந்தியாவின் 11வது பெரிய மாநிலமா யார் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. நிலப்பரப்புல 4%. ஆனா இந்தியா எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா உலக நிலப்பரப்புல 2.4%. ஆனா தமிழ்நாடு எவ்வளவு, அந்த 2.4 அங்க சொல்றோம், இங்க வந்து 4 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா வந்து உலக அளவுல எத்தனாவது இடத்துல இருக்கு, 7வது இடத்துல இருக்கு. ஆசிய கண்டத்துல எத்தனாவது இடத்துல இருக்கு, 2வது இடத்துல இருக்கு. தமிழ்நாடு இந்தியாவில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 11வது இடத்துல இருக்கு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட். ஓகேவா, அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. அடுத்து எல்லைகளும் அதன் அண்டை மாநிலங்களும் வந்து இதுல நமக்கு பிரச்சனையே இருக்காது. கிழக்கு அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லிடு வங்காள விரிகுடா அப்படின்னு. தெற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்திய பெருங்கடல். மேற்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு கேரளா. இப்ப நமக்கு பிரச்சனை எங்க வரும் அப்படின்னா வடக்குல கர்நாடகாவா ஆந்திராவான்னு வரும் வந்து. வடக்குல ஆந்திரா தான், ஏன்னா குழப்பமே வேணாம். அப்படியே சென்னைக்கு மேல என்ன இருக்கு வந்து நமக்கு ஆந்திரா இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். வடமேற்குல தான் யார் இருக்கா, கர்நாடகா. அப்ப நமக்கு எது பிரச்சனை வரும் அப்படின்னா இந்த வடமேற்குல கர்நாடகா இருக்கு அப்படின்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மத்தபடி உங்களுக்கு சுலபமா ஆன்சர் பண்ணி இதான் எல்லை. மன்னார் வளைகுடா பாக்னி சந்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். அது நம்ம மன்னார் வளைகுடா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இதுதான். இப்ப இந்தியா ஸ்ரீலங்கான்னு சொல்லலாம், அல்லது தமிழ்நாடு ஸ்ரீலங்கா சொல்லலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குல்ல, எல்லா பக்கமும் இந்த நிலம் இருந்து ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா கடலுக்கான ஓப்பனிங் இருந்தா அதுக்கு பேர் தான் என்ன சொல்லலாம், வளைகுடா அப்படின்னு, கல்ஃப்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. இது வந்து உலகத்துல எங்க இருந்தாலும் சரிதான், அது வந்து கல்ஃப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து. இப்ப ஃபேமஸான கல்ஃப் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மன்னார் வளைகுடா நம்ம சொல்லலாம் வந்து. அதே மாதிரி வந்து கட்ச் வளைகுடா, காம்பே வளைகுடான்னு குஜராத்ல வந்து இருக்கு. மேப் எடுத்து பாருங்க, வளைகுடா அப்படின்னு போது நிலப்பரப்பு ஒரு ஓப்பனிங் இருக்கும், கடலுக்கு வந்து திறப்பு வந்து இருக்கும், அது வழியா கடலை வந்து கனெக்ட் பண்ணுவது. இப்ப இந்த மன்னார் வளைகுடா ரைட். அடுத்து வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மேல என்ன இருக்கு அப்படின்னா வங்காள விரிகுடா இருக்கு, கீழே என்ன இருக்குன்னா இந்திய பெருங்கடல். இது ரெண்டுத்தை கனெக்ட் பண்றது யாரு அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சா என்னது, பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லுது. அப்ப பாக் நீர் சந்தி அப்படின்னு சொல்லும் போது வந்து நீர் சந்தினா வங்காள விரிகுடாவும் அந்த இந்திய பெருங்கடலையும் கனெக்ட் பண்ணுது, ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ண முடியாது. இது எதை பிரிக்குது அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்க தனுஷ்கோடி வந்து, அதே ஸ்ரீலங்கால இருக்கக்கூடிய தலைமன்னார் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப தனுஷ்கோடியும் தலைமன்னாரையும் பிரிக்குது. வெறும் 32 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஜாஃப்னா தீவு அப்படின்னு, யாழ்ப்பாணம் தீபகற்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆங்கிலத்துல ஜாஃப்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ஜாஃப்னா தீபகற்பம் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் இது வந்து பிரிக்குது அப்படிங்க. அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பார்க்கிறோம் வந்து. ஓகேங்களா, அடுத்து அப்ப நமக்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அதனுடைய எல்லைகள் என்ன அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் மன்னார் வளைகுடா, பாக் நீர் சந்தி அப்படின்னு தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் தென்கிழக்கில் உள்ள இலங்கையும் பிரிக்கிற இடம். இயற்கை அமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு எங்கப்பா இருக்கு அப்படின்னா கோண்டுவான நிலப்பகுதி நமக்கு தெரியும். இந்த கோண்டுவான நிலப்பகுதி தான் என்னது, தீபகற்ப பீடபூமின்னு தெரியும். இந்த தீபகற்ப பீடபூமியில ஒண்ணுதான் என்னன்னா தக்கான பீடபூமி முக்கோண வடிவத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம சென்ற வகுப்புல பார்த்தோம். அப்ப இந்த தக்கான பீடபூமியில யார் வரா அப்படின்னா தமிழ்நாடு வந்து இருக்கு. அப்ப தீபகற்ப பீடபூமி தக்கான பீடபூமி தமிழ்நாடு அமைந்துள்ளது. இது வந்து எப்ப எந்த காலத்துல உருவாச்சு இந்த கோண்டுவான நிலப்பகுதி அப்படின்னா கிரெட்டேசியஸ் அப்படின்ற காலகட்டம் அப்படின்னு 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி கோண்டுவான நிலப்பகுதியில இருந்து உருவாச்சு அப்படின்னு. அப்ப கிரெட்டேசியஸ் 135 கோண்டுவான நிலப்பகுதி அப்படிங்கிறது நமக்கு தெரு நோக்கில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு. தமிழ்நாடானது நிலத்தோட்டின் அடிப்படையில் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எப்படி பிரிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை. நம்ம இந்தியாவை 5 பெரும் பிரிவும் பிரிச்சோம். என்ன பிரிச்சோம், இமயமலை, வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமி, அடுத்து நம்ம கடற்கரை சமவெளிகள், அடுத்து தீவு கூட்டங்கள், மொத்தம் 5 நிலப்பெரும் பிரிவா நம்ம வந்து பிரிச்சோம். அதே மாதிரி தமிழ்நாடு எடுத்துட்டோம்னா மேற்கு தொடர்ச்சி மலை 1, 2வது என்ன அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலை, 3வது என்ன அப்படின்னா பீடபூமிகள், 4வது என்னன்னா கடற்கரை சமவெளிகள், 5வது என்ன உள்நாட்டு சமவெளிகள். கடற்கரை சமவெளி உள்நாட்டு சமவெளி என்ன வித்தியாசம் அப்படின்னா கடற்கரை மாவட்டங்களோட எண்ணிக்கை எத்தனை, மொத்தம் எத்தனை மாவட்டங்கள் இருக்கு, 14 மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னு. அப்ப கடற்கரை மாவட்டங்கள் எண்ணிக்கை 14 இருக்கு அப்படின்னு. அது நமக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. அப்ப உள்நாட்டு சமவெளிகள் யார் உருவாக்குறா, ஆறுகள் தான். இப்ப எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டு சமவெளிகள் உருவாக்கக்கூடியது அப்படின்னா காவிரி எடுத்துக்கலாம். காவிரி வந்து தமிழ்நாட்டுல எங்க என்ட்ரு ஆகுதுன்னா தருமபுரியில என்ட்ரு ஆகுது. என்ட்ரு ஆயிட்டு அடுத்து எங்க போகுது அப்படின்னா சேலம் போகுது. அப்ப காவிரியுடைய இது வந்து பாத்தீங்கன்னா தர்மபுரி, அடுத்து தர்மபுரி, சேலம், ஈரோடு, கரூர், அதுக்கப்புறம் திருச்சி, தஞ்சாவூர், அதுக்கடுத்து நாகப்பட்டினம், திருவாரூர். காவிரி ரூட் அப்படின்றது நம்ம இப்படியே எடுத்துட்டு போலாம். திருவாரூருக்கு அடுத்து நாகப்பட்டினம். சோ அப்ப காவிரி அப்படின்னு பார்க்கும்போது அது சமவெளி அப்படின்றது எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா சேலத்துல தான் ஆரம்பிக்குது அப்படின்னு.
அப்ப சேலத்துல ஆரம்பிக்கக்கூடிய அந்த காவிரியோட சமவெளி அப்படின்னு வந்து காவிரியோட பாத்து அப்படின்னு எடுத்துக்கும் போது அப்ப சேலம், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் சொல்லிட்டு அதோட மெயின் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி காவிரியோட இப்போ ஒரு கிளை வந்து கொள்ளிடம் சொல்லிட்டு வடக்குல வந்து போகுது, கடலூர் போகுது. அப்ப கடலூர் கீழ இருக்கக்கூடிய மயிலாடுதுறை வந்து அது இங்க வந்து பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை வரைக்கும் அதனுடைய துணையா இருக்கு. சோ அப்ப இது எல்லாமே சமவெளி ஏற்படுது. இதான் உள்நாட்டு சமவெளி. கடற்கரை சமவெளி கடற்கரை இருக்கக்கூடிய மாவட்டங்களா இருக்கலாம், அதான் கடற்கரை சமவெளி. மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை, இது மாதிரி இந்திய புவியியல் கூறுகளை நம்ம வந்து பார்த்துட்டோம். அதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் இப்ப பார்த்துட்டு போயிடலாம். தமிழ்நாட்டை பொறுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கக்கூடிய முக்கியமான மலைகள் என்ன? தொடர்ச்சி மலை. அப்ப பல மலைகள் இருக்கு. அதுல நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முக்கியமான மலைகள் என்ன, எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்றது நம்ம பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்க்கும் வடக்கு எங்க ஸ்டார்ட் ஆகுது? நீலகிரில ஆரம்பிக்குது. தெற்கு எங்க போய் முடியுதுன்னா கன்னியாகுமரி தெரியும். கன்னியாகுமரியில எங்க முடியுது அப்படின்னா சுவாமி தொப்பில் உள்ள மருதுவாள் மலையில போய் முடியுது அப்படின்னு. சோ அப்ப வடக்கே நீலகிரியில் ஆரம்பிச்சு தெற்கே வந்து கன்னியாகுமரி மாவட்டம் சுவாமி தொப்பில் உள்ள மருதுவாள் மலையில போய் முடியுது. இதோட நீளம் என்ன அப்படின்னா 2500 சதுர இதனுடைய பரப்பளவு எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இது பரப்பளவு மொத்தமாவே 2500. ஆனா இமயமலையோட நீளம் எவ்வளவு? நீளம் வந்து 2500. இந்த பரப்பளவு ரொம்ப அதிகம் இமயமலைக்கு. சோ அப்ப இதோட நீளம் வந்து பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு எடுத்துக்கும் போது அதோட பரப்பளவு 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு, நீளம் கிடையாது. இமயமலையோட நீளமே வந்து 2500 கிலோமீட்டர் வந்து இருக்கு. இதுல இருக்க முக்கியமான கணவாய்கள் என்ன அப்படின்னா பாலக்காட்டு கணவாய், செங்கோட்டை கணவாய், ஆரல்வாய்மொழி கணவாய், அச்சன் கோவில் கணவாய். எதுக்கு இந்த கணவாய்கள் முக்கியம் அப்படின்னா போக்குவரத்து. இது மலை மேல ஏறி இறங்க முடியுமா? முடியவே முடியாது. அதே மாதிரி மலை அப்படின்றது நல்ல பல சிகரங்கள் இருக்கும், வந்து அடர்ந்த காடுகள் இருக்கும். அப்ப என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஒரு மலைத்தொடர் இருக்கு, இன்னொரு மலைத்தொடர் இருக்கு அப்படின்னா இது வழியா வந்து டிராவல் பண்றது. அப்புறம் இன்னொரு மலைத்தொடர் இருக்கு அப்படின்னா வந்து இது வழியா. அப்ப இந்த மாதிரி மலைத்தொடர்கள் இடுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடுக்கே இருக்கிறது பள்ளத்தாக்குன்னு சொல்லுவோம். அந்த பள்ளத்தாக்கு வழியா என்ன பண்ணுவோம்? போக்குவரத்துக்கு உகந்தது. அந்த மாதிரி போக்குவரத்துக்கு உகந்ததா என்ன இருக்கு அப்படின்னா பாலக்காட்டு கணவாய் அப்படின்னு. இது எங்க இருக்குன்னா வடக்குல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. செங்கோட்டை கணவாய் அப்படின்னு திருநெல்வேலியில இருக்கு. அது ஆரல்வாய்மொழி கணவாய், அச்சன் கோவில் கணவாய் அப்படின்னு இதெல்லாம் முக்கிய கணவாய்கள் அறிமுகம். இதே மாதிரி நீலகிரி மலை, ஆனைமலை, பழனி மலை, ஏலக்காய் மலை, வருசநாடு, ஆண்டிப்பட்டி, பொதிகை மலை மற்றும் மகேந்திரகிரி மலை, இது எல்லாமே யாருடைய மலைத்தொடர்ல இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கு அறிமுகம். அது கிழக்கு தொடர்ச்சி மாத்தி போட்டுக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் நீலகிரி மலை பார்ப்போம். இது எங்க இருக்குன்னா வடமேற்கே அமைந்துள்ளது. நீலகிரி மலை தமிழ்நாட்டுல அறிமுகம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும். இந்த மலையில 2000க்கும் மேற்பட்ட உயரம் கொண்ட 24 சிகரங்கள் காணப்படுகிறது. எப்படி நம்ம ஹிமாலயாஸ் அப்படின்னு பார்க்கும்போது மிக உயர்ந்த சிகரங்கள்லாம் வச்சிருக்கு, 8000 மீட்டருக்கு மேல இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலை 2000 மீட்டருக்கு மேல 24 சிகரம் வெறும் நீலகிரி மலையிலே இருக்கு. அதுல முக்கியமான சிகரம் என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுதான் தொட்டபெட்டா. இந்த தமிழ்நாட்டில் நீங்க உயர்ந்த சிகரம் அப்படின்னு பார்க்கணும். அது இம்பார்ட்டன்ட். அது இல்லாம வேற என்ன இருக்கு அப்படின்னு முக்குருத்தி, அது வந்து எங்க இருக்குன்னா நம்ம நீலகிரியில இருக்கு. அப்படி பகாசுரா அப்படின்றது வந்து அது நீலகிரியில இருக்கு அப்படின்னு பார்க்கணும். சோ மாதிரி என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். சோ தொட்டபெட்டா அப்படின்றது 2637 மீட்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது முந்தைய ஆண்டுல நம்ம கேள்வியா கேட்டுட்டாங்க அப்படின்னு. முக்குருத்தி அதுவும் நம்ம கேட்டாங்க 2554 மீட்டர் உயரம் கொண்டது அறிமுகம். அப்ப தொட்டபெட்டா முக்குருத்தி முக்கியமான சிகரங்களா இருக்கு. 2637 முக்கியமான மலை வாழிடங்களா எது இருக்கு அப்படின்னா வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில நீலகிரி அப்படின்னு பார்க்கிறோம். அதை நம்ம முக்கியமானது என்னன்னு கேட்டா ஒன்னு ஊட்டி, ரெண்டாவது குன்னூர் அப்படின்னு. அப்ப முக்கிய மலை வாழிடங்கள் இங்க காணப்படுகிறது. 2800க்கும் அதிகமான பூக்கும் தாவரங்கள் மற்றும் வனவிலங்கான மாநில வனவிலங்கு அப்படின்னு நீலகிரி வரையாடுன்னு சொல்லுவோம். அந்த நீலகிரி வரையாடு அப்படின்னு இங்கதான் இருக்கு அறிமுகம். அதாவது பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்னு சொல்லுவோம். வந்து பல்லுயிர் மண்டலமா இருந்து இருக்கு. நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள பெட்டகம் முடியும் உங்களுக்கு தெரியும். சோ அது வந்து 3 மாநிலங்கள் சேர்ந்ததுதான். வந்து கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா 3 சேர்ந்ததுதான். அதுலதான் வந்து இது வருது. ஆனைமலை அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம் அப்படின்னு நமக்கு தெரியும், வந்து கோவை அப்படின்னு நமக்கு தெரியும். சோ அப்ப கோவை மாவட்டத்தை சார்ந்ததுதான் ஆனைமலை அப்படின்னு. சோ ஆனைமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து கேரளா தமிழ்நாட்டுக்கு எல்லையா வந்து இருக்கு. அப்ப தமிழ்நாடு கேரளாக்கு எல்லையா இருக்கு. பாலக்கோட்டு கணவாய்க்கு தெற்கே வந்து இது வந்து இருக்கு. அப்ப பாலக்காட்டு கணவாய் அப்படின்னா அதுக்கு தெற்கு வந்து இது வந்து காணப்படுகிறது. ஆனைமலை அப்படின்னு புலிகள் காப்பகம் இம்பார்ட்டன்ட். ஆலியாறு பாதுகாப்பட்ட காடுகள் அது இம்பார்ட்டன்ட். வால்பாறை மலைவாழிடம், இந்த காடம்பரை நீர்மின் நிலையம், இது எல்லாமே வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு அறிமுகம். அது இம்பார்ட்டன்ட். ஆலியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள் அப்படின்றது எங்க காணப்படுகிறது அப்படின்னா வந்து நமக்கு ஆனைமலையில இருக்கு. அப்ப ஆலியாறு மற்றும் திருமூர்த்தி அணைகள், ஆலியாறு அணை, திருமூர்த்தி அணை ரெண்டுமே எங்க ஆனைமலையில இருக்கு அறிமுகம். அடுத்து பழனிமலை, இது கோயம்புத்தூருக்கு கீழே வந்தோம்னா இது எங்க இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. மாவட்டம் இம்பார்ட்டன்ட். பழனிமலையின் உயர்ந்த சிகரம் என்ன சொல்றோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வந்தரா அப்படின்னு பாக்குறோம். அப்ப வந்தரா அப்படின்றது எந்த மலையின் உயர்ந்த சிகரமா இருக்கு
இல்ல எங்க இருக்கு காணப்படுகிறது அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ பழனிமலையில இருக்கு, இது வந்து உயர்ந்த சிகரமா இருக்கு. வேம்படி சோலை அப்படின்றது மற்றொரு உயரமான சிகரமா இருக்கு. இது 2500 மீட்டர் அப்படிங்கிறோம். அடுத்து வந்து மலை வாழிடமான கொடைக்கானல் அப்படின்றது 2150 மீட்டர், இதுவும் பழனிமலையில அமைந்திருக்கு. அது திண்டுக்கல் மாவட்டம் அப்படிங்கிறோம். சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். இப்ப மாவட்டங்களோட பேர் வந்து நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப தொட்டப்பட்டா 2637 மீட்டர் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து முக்குருத்தி 2554 மீட்டர் வந்து ரெண்டுமே நீலகிரியில இருக்கு அப்படிங்கிறோம். சோ அதுக்கு அடுத்து பகாசூரா அப்படின்றது அதுவும் நீலகிரியில இருக்கக்கூடிய ஒரு சிகரம் அப்படிங்கிறோம். சோ வந்தாரா அப்படின்றது திண்டுக்கல்ல இருக்கு. பெருமாள் மலை திண்டுக்கல்ல இருக்கு. இது ரெண்டுமே வந்து 3-4. அடுத்து கோட்டை மலை அப்படின்றது திருப்பூர் அப்படின்னு பார்க்கிறோம். சோ 2019 மீட்டர் அப்படிங்கிறோம். இது நமக்கு எக்ஸாம்பிள் எப்படி கேட்டாங்க அப்படின்னா வந்து எது கேட்டாங்கன்னா தொட்டப்பட்ட கேட்டாங்க ஃப்ரெண்ட் வந்து. சோ அதுக்கு அடுத்து முக்குருத்தி கேட்டாங்க, பெருமாள் மலை கேட்டாங்க, கோட்டை மலை கேட்டிருந்தேன் ஆல்ரெடி நமக்கு எக்ஸாம்ல. தொட்டப்பட்டா முக்குருத்தி ரெண்டுமே நீலகிரி நமக்கு தெரியும். பெருமாள் மலை வந்து திண்டுக்கல், அந்த கோட்டை மலை திருப்பூர். அதோட சிகரங்கள் அப்படின்னு கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இந்த தொட்டப்பட்டா 2637 மட்டும் தான் சரியா கொடுத்திருந்தாங்க. மத்த இதெல்லாம் என்ன பண்ணா மாத்தி மாத்தி கொடுத்தோம். 2019 2011 2554 வந்து பாத்தீங்கன்னா 2400 அந்த மாதிரி எல்லாம் கொடுத்திருந்தாங்க முக்குருதி. அப்ப 2554 2437 அதுக்கப்புறம் 2019 அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிகரங்கள் உயரம் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி கேட்டிருக்காங்க குரூப் 4 தேர்வு. அடுத்து ஏலக்காய் மலை தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள மலைகள் ஏழை மலைகள் என்று அழைக்கப்படுகின்றன. அப்ப ஏழை மலை குன்றுகள் அப்படின்னு அழைக்கப்படுவது ஏலக்காய் மலை. இது தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. அப்ப வடமேற்குல இருக்கிறது நீலகிரி, தென்மேற்குல இருக்கிறது அப்படிங்கிறது ஏலக்காய் மலை. இங்க ஏலக்காய் பயிரிடுறாங்க, வேற என்ன பயிரிடுறாங்க, மிளகு, அப்புறம் காஃபி அப்படின்னு இதெல்லாம் பயிரிடப்படுகிறது. வடமேற்கில் ஆனைமலையோட இதோட வடமேற்குல யார் இருக்கா அப்படின்னா வந்து வடமேற்குல ஆனைமலை இருக்கு. இது இருக்கிறது தென்மேற்குல. வடகிழக்குல யார் இருக்கா அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பழனிமலை வந்து இருக்கு வந்து. அதுக்கு அடுத்து தென்கிழக்கில் ஆண்டிப்பட்டி மற்றும் வருசநாடு குன்றுகள் காணப்படுகிறது. இப்ப ஏலக்காய் மலை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய சுத்தி இருக்கக்கூடிய மலைகள் வந்து ஆனைமலை இருக்கு, பழனிமலை இருக்கு, அடுத்து வருசநாடு குன்றுகள் இருக்கு. வருசநாடு ஆண்டிப்பட்டி அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் எந்த மாவட்டம், தேனி மாவட்டம் அறிமுகம். அப்ப தேனி மாவட்டத்தில் இது காணப்படுகிறது அறிமுகம். இது மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நோக்கிய நீட்சியாக வருசநாடு இருக்கு. அப்ப மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு நீட்சி எதுன்னு கேட்பாங்க. கேட்டாங்க அப்படின்னா வந்து இந்த வருசநாடு மற்றும் ஆண்டிப்பட்டி குன்றுகள் அப்படிங்கிறோம். இதுல மேகமலை, கழுகுமலை, குரங்காணி மலை, சுருளி மற்றும் கும்பக்கரை நீர்வீழ்ச்சிகள். இந்த நீர்வீழ்ச்சி இம்பார்ட்டன்ட் வந்து நீர்வீழ்ச்சி அடிப்படையில் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி கேட்டானா சுருளி கும்பக்கரை நீர்வீழ்ச்சிகள் அப்படின்னு காணப்படுவது எங்க நம்ம சொல்லி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கேட்டா வருசநாடு ஆண்டிப்பட்டி அறிமுகம். மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். இம்மலையின் தெற்கு சரிவிலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மலை அணில் சரணாலயம் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ளது வந்து. அப்ப ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்து அணில் சரணாலயம் அப்படிங்கிறது எங்க காணப்படுகிறது அப்படின்னா விருதுநகர் மாவட்டத்தில் காணப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம். அது இம்பார்ட்டன்ட். வைகை மற்றும் அதன் துணையாறுகள் அந்த முழுக்க தமிழ்நாட்டிலே தோன்றி தமிழ்நாட்டில் செல்லக்கூடிய ஒரு அறிவரா எது இருக்குன்னா வைகை வந்து இருக்கு அப்படின்னு. தாமிரபரணியும் தமிழ்நாட்டிலே தோன்றி தமிழ்நாட்டிலே முழுவதும் பாய்கிறது. இப்ப பாலாறு, தென்பெண்ணை, காவேரி அப்படின்னு சொல்லி பவானி, நொய்யல், அமராவதி இதெல்லாம் எடுத்துட்டோம்னா என்னன்னா ஆந்திரா, கர்நாடகா, அதுக்கப்புறம் கேரளான்னு சொல்லிட்டு பல மாநிலங்கள் தோன்றி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பாயம் வந்து. வைகையும் தாமிரபரணி வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே தோன்றி தமிழ்நாட்டிலே பாயக்கூடியது மேற்கு தொடர்ச்சி மலையா. புதிய மலை அப்படின்னா நெல்லை, கன்னியாகுமரி அணிமுக்கிறாங்க. நெல்லை மாவட்டம், அதுக்கு அடுத்து கன்னியாகுமரி அணிமுக்கிறோம். புதிய மலை அணிமுக்கிறாங்க. இம்மலையின் பெரும் பகுதி எங்கப்பா இருக்குன்னா தென்காசி மாவட்டத்துல தென் சரிவில் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தென்காசி மாவட்டம், அதுக்கப்புறம் நெல்லை பெரும் பகுதி வந்து நெல்லை தான், தென்காசி கிடையாது. தென்காசி, நெல்லை, அப்புறம் கன்னியாகுமரி. தென்காசியில வந்து இருக்கு, அதே நெல்லையில தான் பெரும் பகுதி வந்து காணப்படுகிறது. சிவஜோதி பர்வத் அப்படின்றோம். அது மாதிரி அகத்தியர் மலைகள் என்றும் தெற்கு கைலாலம் என்றும் அழைக்கப்படுகிறது வந்து. எதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தெற்கு கைலாலம் சொல்றோம், இது சிவஜோதி பர்வத்னு சொல்றோம். அதே மாதிரி அகத்தியர் மலை எதை சொல்றோம் அப்படின்னா வந்து நமக்கு புதிய மலை சொல்றோம். அகஸ்தியர் உயிர்கோள பெட்டகம் அப்படின்றது வந்து இருக்கு. இந்தியாவில 18 உயிர்கோள பெட்டகங்கள ஒன்று அறிமுகம். தமிழ்நாட்டில் உயிர்கோள பெட்டகங்கள் எண்ணிக்கை எத்தனை பாத்தீங்கன்னா ஒன்னு நீலகிரி உயிர்கோள பெட்டகம் வந்து 3 மாநிலங்களில் காணப்படுகிறது. 2வது அகஸ்தியர் நீர்கோள பெட்டகம் அப்படின்னு தமிழ்நாடு, கேரளால காணப்படுகிறது. 3வது மன்னார் வளைகுடா நீர்கோள பெட்டகம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ராமநாதபுரம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாவட்டங்களில் காணப்படுகிறது அறிமுகம். இது நமக்கு இம்பார்ட்டன்ட். இம்மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலையின் உயிரினப்பன்மை செறிந்த ஒன்றாக திகழ்கிறது அறிமுகம். இப்பகுதி வளமான பசுமை மர காடுகள். அப்ப பசுமை மர காடுகள் வளமானதா இருக்கு, நீர்வீழ்ச்சிகள் இருக்கு, பழமையான கோயில்கள் அப்படின்னு இது எல்லாத்துக்கும் புகழ்பெற்றதா இருக்கு. இது உயிர்கோள பெட்டகமாகவும் இருக்கு அறிமுகம். களக்காடு, முண்டாந்துறை புலிகள் காப்பகம் அப்படின்னு காணப்படுகிறது. இது திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள் இருக்கு ஆரம்பிக்கலாம். அப்ப புலிகள் காப்பகம் நம்ம வந்து காடுகள் மற்றும் வன உயிரினங்கள் சொல்லி ஒண்ணு படிப்போம். அங்க வந்து என்ன பண்ணலாம்னா புலிகள் காப்பகம் வந்து
அப்புறம் வந்து நமக்கு பயோஸ்பியர் ரிசர்வ் உயிர்கோள பெட்டகம், நேஷனல் பார்க், தேசிய பூங்காக்கள் அப்படின்றதும் வைல்ட் லைஃப் சாங்சுரி வனவிலங்கு சரணாலயங்கள் வந்து நம்ம அங்க வந்து படிக்க தான் போறோம். அங்க பாத்துக்கலாம் எல்லாத்தையும். மகேந்திரகிரி மலை குன்றுகள் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா மலைத்தொடர் கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் காணப்படுகிறது. வந்து இங்க நம்ம இஸ்ரோவுடைய ரிசர்ச் சென்டர் இருக்கு. இந்த கிரையோஜெனிக் அப்படின்ற ராக்கெட் இன்ஜின் வந்து எங்க ரெடி பண்ணாங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் அறிமுகம். மேற்கு தொடர்ச்சி மலையின் தென் பகுதியா எது அமைஞ்சிருக்கு அப்படின்னா இந்த மகேந்திரகிரி மலை அப்படின்றது அமைந்துள்ளது. அது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட். கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையை போலன்றி கிழக்கு தொடர்ச்சி மலையானது ஒரு தொடர்ச்சியற்ற குன்றுகளாக இருக்கு. நமக்கு தெரியும் ஏன் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையில ஆறுகள் உருவாகி கிழக்கு நோக்கி பாயம். அதே மாதிரி மேற்குலயும் சில சிற்றோடைகள் உருவாகி அரபிக்கடல்ல கலக்கும். ஆனா அந்த மலையை வந்து கட் பண்ணாது. ஆனா இங்க உருவாகக்கூடிய ஆறுகள் மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, தென்பண்ணை, பாலாறு, காவேரின்னு சொல்லிட்டு இந்த ஆறுகள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையை கட் பண்ணிட்டு தான் வங்காள விரிகுடா கடல்ல போய் கலக்குது. அதனால எப்படி இருக்கு அப்படின்னா தொடர்ச்சிட்டு இருக்கு. இப்ப மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு இருக்கும்போது தொடர்ச்சியா இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து பாத்தீங்கன்னா பிளவுபட்டு காணப்படுகிறது. அதனால இது வந்து ஒரு தொடர்ச்சியற்ற குன்றுகள் அடிமுகம். இது நம்ம அங்கேயும் பார்த்தோம். இந்தியாவின் அமைவிடத்திலையும் பார்த்தோம். வங்கக்கடலில் கலக்கும் ஆறுகள் பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த மலையோர உயரம் அப்படின்னு பார்க்கும்போது 1100 இருந்து 1600 மீட்டர் தான் உயரம் வந்து காணப்படுகிறது. இப்ப இந்த உயரம் அடிப்படை சராசரி உயரம்லாம் நம்ம கேள்வியை கேட்கிறாங்க. அதையும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா சரியா இருக்கும். அடுத்து ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை மற்றும் பச்சைமலை ஆகிய தமிழ்நாட்டில் உள்ள கிழக்கு தொடர்ச்சி மலையின் முக்கிய குன்றுகளாகும். இவைகள் மாநிலத்தின் வந்து வட மாவட்டங்களில் அமைந்துள்ளன. அப்ப கிழக்கு தொடர்ச்சி மலை, மேற்கு தொடர்ச்சி மலையில குன்றுகள் தனித்தனியா பார்த்துக்கணும். நம்ம அங்க பார்க்கும்போது என்ன பார்த்தா நீலகிரி மலை, ஆனைமலை, பழனி மலை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வருசநாடு குன்றுகள் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் அகத்தியர் மலை, அதாவது புதிய மலை அப்படின்னு பார்த்தோம். அதெல்லாம் எங்க இருக்குன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில இருக்கக்கூடிய குன்றுகளா வந்து இருக்கு. அதே மாதிரி நமக்கு கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜவ்வாது, சேர்வராயன், கல்வராயன், கொல்லிமலை, பச்சைமலை அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட் அறிமுகம். இது வட மாவட்டங்களில் பெரும்பாலும் இருக்கு. இது நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலை நீலகிரியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரையும் போகும். இது வட மாவட்டங்களில் காணப்படுகிறது. நீலகிரியில போய் சேர்ந்துருது. நீலகிரியில குடலூர் பகுதியில போய் சேருது. இப்ப ஜவ்வாது மலை அப்படின்னு பார்க்கும்போது கிழக்கு தொடர்ச்சி மலை நீச்சியா வந்து இருக்கு. ஜவ்வாது மலை இது எங்க இருக்குன்னா திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களில் காணப்படுகிறது. இம்மலையின் மிக உயரமான சிகரம் என்னன்னா மேல்பட்டு. அப்ப மேல்பட்டு எந்த மலை சிகரமா இருக்கு அப்படின்னா ஜவ்வாது மலையில வந்து இருக்கு அப்படின்னு. அந்த மாதிரி நமக்கு கேள்வி கேட்பாங்க. கேட்கும் போது நம்ம சரியா ஆன்சர் பண்ண. பழனிமலை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்தாராவ் அப்படின்னு பார்த்தோம், உயரமான சிகரம் சொல்லிட்டு. அதே மாதிரி நீலகிரி மலையில பார்க்கும்போது வந்து தொட்டப்பட்டா பார்த்தோம், முக்குருத்தி பார்த்தோம், பகாசுரா அப்படின்றது பார்த்தோம். அந்த மாதிரி அந்த மலையில முக்கியமான சிகரங்கள் வந்து என்னென்ன அப்படின்றது நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஜவ்வாது மலையின் பல பகுதிகளில் நீல நிற சாம்பல் கிரானைட் பாறைகளால் ஆனது. அப்ப பாறையில் இருக்கு, கனிமூலம் இருக்கு. அதே பல மரங்கள், பல்வேறு விதமான பல மரங்கள் இருக்கு, சந்தன மரங்கள் இருக்கு, மருத்துவ மூலிகைகள் இருந்து இருக்கு. இதுல குறிப்பா நம்ம நோட் பண்ண சந்தன மரங்கள் காணப்படக்கூடியது எது அப்படின்னா வந்து நமக்கு ஜவ்வாது மலை அப்படிங்கிறோம். அடுத்து கல்வராயன் மலை. கல்வராயன் மலை அப்படின்னு எடுக்கும்போது தற்போது அங்க இருக்கக்கூடிய கரலர் அப்படின்ற பழங்குடியினர்ல இருந்து இந்த சொல் வந்திருக்கு. இம்மலை ஜவ்வாது மற்றும் சேர்வராயன் மலைகளுடன் இணைந்து காவிரி மற்றும் பாலாறு ஆகியவற்றின் ஆற்று வடிநில பகுதியை பிரிக்கக்கூடிய ஒன்றா வந்திருக்கு. கல்வராயன் மலை அப்படிங்கும் போது இங்க மாவட்டம் இல்ல, மாவட்டம் எழுதிக்கலாம், கள்ளக்குறிச்சி மாவட்டம் அனுப்புகிறோம். அப்ப கல்வராயன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் வந்து இதுக்கு முன்னாடி வந்து விழுப்புரம் மாவட்டமா இருந்து இப்ப கள்ளக்குறிச்சி மாவட்டம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து சேர்வராயன் மலை. சேர்வராயன் மலை சேலம் உங்களுக்கு தெரியும். சேலம் அப்படின்னு பாக்குறோம். சேர்வராயன் மலை சேலம் மாவட்டம் அனுப்புகிறோம். உள்ளூர் தெய்வம் அப்படின்னா சேர்வராயன் அந்த பேர்லயே வந்து இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது கல்வராயன் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க டிரைபிள் வந்து பழங்குடியினர் அவங்க பேர்ல கரலர் அப்படின்றது கல்வராயனா வந்து மாதிரி இருக்கு. இங்க சேர்வராயன் அப்படின்றது உள்ளூர் தெய்வத்தோட பேராக சேர்வராயன் வந்து இருக்கு. இதுல வந்து 1620 மீட்டர் உயரம் கொண்ட சோலைக்கரடு அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சிகரமா இருக்கு. அப்ப சோலைக்கரடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த சேர்வராயன் மலையில உயரமான சிகரமா இருக்கு. அப்ப ஒரு மலை இருக்கு அப்படின்னா அந்த மலையில இருக்கக்கூடிய சிகரம் உயரமானது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அது இம்பார்ட்டன்ட். ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படும் ஏற்காடு எங்க இருக்கு? இந்த சேர்வராயன்ல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் வந்து கோடைவாச ஸ்தலங்கள் முக்கியமானது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஊட்டி நல்லா உயரமா இருக்கும். ரெண்டாவது கொடைக்கானல், மூணாவது என்ன அப்படின்னா ஏற்காடு. உயரத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு பார்க்கும்போது சோலைக்கரடு சேலம் மாவட்டத்தில் இருக்கு. பழமலை அப்படின்றது உருகமலை, அந்த குட்டியராயன் அப்படின்றது தருமபுரி மாவட்டத்தில் இருக்கு. முகனூர் வரைக்கும். அப்ப பழமலை, உருகமலை, குட்டியராயன், முகனூர் வந்து வலசமலை அப்படின்றது வேலூர் மாவட்டத்தில் இருக்கு. நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஏற்கனவே ஒரு நம்ம புக்ல இருக்கிற டேபிள் வந்து ஆல்ரெடி கேட்டாங்க. ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையில அதனுடைய சிகரங்கள் அடிப்படையில் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? ஒண்ணு தொட்டப்பட்டா பத்தி கேட்டாங்க, அப்புறம் முக்குருத்தி அப்படின்றது கேட்டாங்க, அப்புறம் பெருமாள் மலை கேட்டாங்க, கோட்டை மலை வந்து கேட்டிருந்தாங்க. இப்ப கேட்கணும் அப்படின்னா இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையில கூட சிகரங்கள் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம இதையும் படிச்சுக்கிட்டோம்னா சரியா இருக்கும். உயரத்தை வச்சு கேட்டாங்க, மாவட்டத்தை வச்சு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. மாவட்டம் கொடுத்திருக்கேன். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய மலைத்தொடர் ஆகும். கொல்லிமலைனா நாமக்கல் மாவட்டம் வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அது இம்பார்ட்டன் வந்து. அடுத்து மலைத்தொடர் தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையா இருக்கு. அப்ப தென்னிந்தியாவின் கிழக்கு கடற்கரை இணையா இருக்கக்கூடிய மலை எது அப்படின்னு கேட்கலாம். ஆச்சரியமான விஷயம்.
ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னும் போது நம்ம மேற்கு கடற்கரை, அரபிக்கடல் மேற்கு கடற்கரை இணையா இருக்கு. கிழக்கு தொடர்ச்சி மலை அப்படின்னும் போது கிழக்கு கடற்கரை இணையா இருக்கு. ஆனா தமிழ்நாடு வந்து வட மாவட்டங்கள் அப்படியே எங்க போயிடுது, நமக்கு ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அந்த மலைகள் ஆரம்பிக்கும் திருவள்ளூர், அடுத்து வந்து நமக்கு வேலூர் மாவட்டம், வேலூர் திருப்பத்தூர் அப்படின்னு பார்க்கும். அதற்கு அடுத்து வந்து கிருஷ்ணகிரி, தருமபுரி, நீலகிரின்னு போய் முடியும். அதனுடைய எக்ஸ்டென்ஷன் வந்து கீழே இருக்கும் போது நம்ம கிழக்கு கடற்கரை இணையா இருக்கக்கூடிய மலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில எந்த மலைன்னு கேட்டா நான் சொல்ல வேண்டியது வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை. அது இம்பார்ட்டன்ட். வந்து இந்த மலைத்தொடர் அமைந்துள்ள முக்கியமான புனித தலமா என்னன்னா அரப்பளீஸ்வரர். அரப்பளீஸ்வரர் புனித தலமா வந்து எங்க இருக்கு அப்படின்னா வந்து கொல்லிமலையில இருக்கு, நாமக்கல் மாவட்டம். இங்க பசுமை மர காடுகள் அல்லது சோலை காடுகள் அப்படின்றது காணப்படுகிறது. அப்ப பசுமை மர காடுகள், சோலை காடுகள், அகஸ்திய மலையில எப்படி பசுமை மர காடுகள் பார்த்தோமோ மேற்கு தொடர்ச்சி மலையில் அதே மாதிரி பசுமை மர காடுகள் எங்க இருக்கு அப்படின்னா இங்க கொல்லிமலையில இருக்கு. இங்க என்ன ஃபேமஸ், ஜவ்வாது மலைனா சந்தன மரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஜவ்வாது மலையில வந்து அதே மாதிரி இங்க என்ன ஃபேமஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காபி தோட்டங்களுக்கு ஃபேமஸ். அவர் பழங்கள், பூக்கள் மற்றும் சவுக்கு பனைகள் அப்படின்னு காணப்படுகிறது. மெயினா காபி தோட்டங்களுக்கு ஃபேமஸா இருக்கிறது நமக்கு கொல்லிமலை அப்படின்னு பாக்குறோம், நாமக்கல் மாவட்டத்துல இருக்கு. அதுக்கு அடுத்து பச்சைமலை வந்து இது எங்க இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், சேலம் 3 மாவட்டம் வந்து அப்ப 3 மாவட்டங்கள் காணப்படுகிறது. உயரம் குறைந்த குன்றாக இது காணப்படுகிறது, உயரம் குறைந்து காணப்படுகிறது. தமிழ் மொழியில் பச்சைனா பசுமை, பசுமை குறிக்கக்கூடியதா இருக்கு. இப்ப கல்வராயனுக்கு பேர் பார்த்தோம் கரலர், சேர்வராயன், சேர்வராயன் தெய்வம் அப்படின்னு பார்த்தோம். அந்த மாதிரி இது பொறுத்தவரையும் நம்ம பச்சை மலை அப்படின்னா பசுமையை வந்து குறிக்கக்கூடியதா இருக்கு. தாவரங்கள் வந்து பல தாவரங்களுக்கான பச்சை மலை என அழைக்கப்படுகிறது. மலையில் பலாப்பழம் அப்படின்றது இதுல குறிப்பிடத்தக்க ஒன்று பச்சை மலையில. அதுக்கு தமிழ்நாட்டில் அமைந்துள்ள முக்கிய மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா லிஸ்ட் கொடுத்திருக்கோம். கோயம்புத்தூர்ல என்ன, தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடு, திருப்பத்தூர், தென்காசி, வேலூர், நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பெரம்பலூர், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நீலகிரி இங்க இருக்கக்கூடிய மலைகள் வந்து கொடுத்திருக்கோம். நமக்கு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்கிறது, கேள்வி கேட்டிருக்கிறது ஆனைமலை வந்து கேட்டிருக்காங்க. சோ அது நமக்கு இம்பார்ட்டன்ட். பழனிமலை வந்து கேட்டிருக்காங்க, வந்து ஏலகிரி மலை கேட்டிருக்காங்க, புதிய மலை கேட்டிருக்காங்க, கொல்லிமலை கேட்டிருக்காங்க, சேர்வராயன் மலை கேட்டிருக்காங்க, கஞ்சமலை கேட்டிருக்காங்க, அடுத்து கல்வராயன் மலை கேட்டிருக்காங்க. வந்து அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பச்சைமலை கேட்டிருக்காங்க, மகேந்திரகிரி மலை கேட்டிருக்காங்க, நீலகிரி மலை கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கேள்வியா கேட்டது அந்த மாவட்டங்கள் வந்து அப்ப எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு பாத்துக்கோங்க. அது வந்து இம்பார்ட்டன்ட் அப்படின்னு படிச்சுட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். பீடபூமிகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு 4 பீடபூமி தான் படிக்க போறோம். அது படிச்சுன்னா போதும். அது வந்து ஈஸியா நம்ம இடையே வச்சலாம். நம்ம தமிழ்நாடு எப்படி இருக்குன்னா தக்கான பீடபூமி முக்கோண வடிவத்தில் இருக்குன்னு பார்த்தோம். அதே கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா உருவாக்கும் போது அதுவும் முக்கோண வடிவத்தில் இருக்குன்னு பார்த்தோம். அது வந்து நேரா இருக்கிற முக்கோணம், இது வந்து தலையில இருக்கிற முக்கோணம் தான் தக்கான பீடபூமி. இப்ப தமிழ்நாடு எடுத்துட்டோம் அப்படின்னா அது அந்த முக்கோணம் வந்து இந்த வடிவத்துல இருக்கு. அதை பிரமிடுன்னு சொல்லுவோம். பிரமிடோட தலையில் வடிவம்னா இந்த டைரக்ஷன்ல இருக்குது, பிரமிடோட நேரான வடிவம்னா இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது அறிமுகம். இப்ப ஏறக்குரிய முக்கோண வடிவத்துல தமிழ்நாடு வந்து இருக்கு அறிமுகம், இப்படி இருக்கு அறிமுகம். சோ இப்ப தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பீடபூமிகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் ஃபர்ஸ்ட் பீடபூமி பாராமகால் பீடபூமி அப்படிங்க. இது எதுனா மைசூர் பீடபூமி ஒரு பகுதியா இருக்கு. அப்ப பாராமகால் பீடம் மைசூர் பீடபூமி ஒரு பகுதியா இருக்கக்கூடியது. இந்த பீடபூமியில யார் இருக்கா அப்படின்னா வந்து நமக்கு வடக்குல இருக்கக்கூடிய வடமேற்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்கள் அமைந்துள்ளன. வந்து 2வது பீடபூமி யாருன்னா கோயம்புத்தூர் பீடபூமி அப்படிங்க. அப்ப கோயம்புத்தூர் பீடபூமி அப்படின்றது நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே அமைந்துள்ளது. வந்து இப்ப நீலகிரி இருக்கு, தருமபுரி இருக்கு. சோ அது ரெண்டுத்துக்கும் நடுவில் இந்த கோயம்புத்தூர் பீடபூமி அப்படின்றது காணப்படுகிறது. என்னென்ன மாவட்டங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு அப்படிங்க. இந்த மாவட்டங்கள் உள்ளடக்கியது என்னன்னா இந்த கோயம்புத்தூர் பீடபூமி அப்படிங்க. அப்ப கோயம்புத்தூர் பீடபூமியில என்ன மாவட்டம் இருக்கு அப்படின்றது நமக்கு இம்பார்ட்டன்ட். இதுல இருக்கக்கூடிய ஒரு ஆறு, முக்கியமான ஆறு மோயாறு அப்படின்ற ஆறு. அது என்ன பண்ணுன்னா மேல இருக்க மைசூர் பீடபூமியும் கோயம்புத்தூர் பீடபூமியும் பிரிக்குது அப்படிங்கிறோம். சோ அதனால அது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறோம். அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகும் பவானி, நொய்யல், அமராவதி ஆறுகள் இப்பீடபூமியில் பள்ளத்தாக்கில் உருவாகுகின்றன. அப்ப கோயம்புத்தூர் பீடபூமியில மோயாறு ஆறு வந்து பிரிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. இந்த பீடபூமியில பாயக்கூடிய ஆறுகள் பவானி, நொய்யல், அமராவதி யாரு காவிரியின் துணையாறுகள் அப்படிங்கிறோம். அது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்த நீலகிரி பகுதியில என்னன்னா பல பீடபூமிகள் வந்து காணப்படுகிறது. மலைக்கு இடையில இப்ப ஒரு மலை இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த மலைக்கு இடையில ஒரு பீடபூமி வந்து இருக்கு. அதாவது மலை இடை பீடபூமிகளா வந்து எங்க இருக்குன்னா நீலகிரியில இருக்கு. அதை என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து சிகூர் பீடபூமி அப்படின்னு சொல்றோம். இது 3வது வகையான பீடபூமி. ஃபர்ஸ்ட் பாராமகால் பார்த்தோம், 2வது கோயம்புத்தூர் பீடபூமி, 3வது என்னன்னா சிகூர் பீடபூமி. இங்க இருக்குன்னா மலைக்கு இடையில காணப்படக்கூடிய பல பீடபூமிகள் இருக்கு சொல்லுங்க. 4வது என்னப்பா அப்படின்னா மதுரை பீடபூமி. இது எங்க இருக்குன்னா மதுரை மாவட்டத்துல இருக்கு சொல்லுங்க. அப்ப தெற்குல இருக்கிற பீடபூமியை அது வந்து நம்ம கருதலாம் சொல்லுங்க. மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரம் வரை நீண்டுள்ளது. இது வைகை மற்றும் தாமிரபரணி வடிநில பகுதிகளாக இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுல பீடபூமி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மலை அடுத்து இருக்கிறது பீடபூமி தான் ஃப்ரெண்ட். அப்ப மலைப்பாங்கான பகுதி என்ன, மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலை. அப்ப அந்த பகுதிக்கு அருகாமையில இருக்கிறதா பீடபூமி. அப்ப ஃபர்ஸ்ட் பீடபூமி என்ன பாராமகால், எங்கன்னா தர்மபுரி, கிருஷ்ணகிரி முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் பீடபூமி வந்து அதுக்கப்புறம் நீலகிரியிலே வந்து மலைக்கு இடையில காணப்படக்கூடிய பீடபூமி சிகூர் பீடபூமி. அடுத்து 4வது கோயம்புத்தூர் கீழே வந்தீங்கன்னா மதுரை பீடபூமி அப்படிங்கிறோம். மற்ற பகுதியில என்னன்னு கேட்டீங்கன்னா சமவெளிகளா இருக்கு அப்படிங்கிறோம். அப்ப மலை
பீடபூமி, சமவெளி, சமவெளி, உள்நாட்டு சமவெளி, அடுத்துதான் என்னது கடற்கரை சமவெளி. இந்த ஆர்டர்ல தான் மேப்ல வந்து இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து நம்ம பார்க்கும்போது சமவெளிகள் அறிமுகம். இப்ப சமவெளிகள் அப்படின்னு எடுத்தோம்னா உள்நாட்டு சமவெளி அறிமுகம், அடுத்து கடற்கரை சமவெளின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டா வந்து பிரிக்கிறோம் அறிமுகம். இதுல வந்து பாலாறு, பெண்ணையாறு, காவிரி மற்றும் தாமிரபரணி ஆகிய ஆறுகள் உள்நாட்டு சமவெளியை உருவாக்கியுள்ளன. அப்ப தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் வந்து பாலாறு தான் வடக்குல இருக்கு, அடுத்து பெண்ணையாறு, அடுத்து காவிரி ஆறு, அடுத்து தாமிரபரணி. இதுல முக்கியமான பெரிய ஆறுகள் தமிழ்நாட்டுல அறிமுகம். இப்ப இந்தியான்னு எடுத்துட்டா நம்ம எப்படி சொல்றோம், தென்னிந்தியால மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி 4 தான் சொல்லுவோம் வந்து. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது முக்கியமான ஆறுகள்னா இந்த 4 ஆறுகள் அறிமுகம். காவிரி ஆற்று சமவெளிகள் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வளமான சமவெளிகள் ஒன்று. நம்ம இந்தியாவில வளமானது, உலகிலேயே வளமானதுன்னா கங்கை பிரம்மபுத்திரா சமவெளி நம்ம சொல்லுவோம். அந்த சமவெளி வந்து வளமானது அப்படின்னு சாரி, சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா இந்த 3 ஆறுகள் அதனால உருவாக்கப்பட்ட, அதோட துணை ஆறுகள் உருவாக்கப்பட்ட சமவெளி முகலாம். தமிழ்நாட்டில் எதிர்ப்போம் அப்படின்னா காவிரி முகலாம். எங்க இருந்து சமவெளி ஆரம்பிக்குது அப்படின்னா ஆரம்பிக்கிறோம் சேலம், ஈரோடு, கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் பரவியுள்ளது. இந்த மாவட்டம் பரவி காணப்படக்கூடிய சமவெளியா இருக்கு. நாகப்பட்டினத்துல இருந்து தஞ்சாவூர், நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பிரிச்சாங்க, அதையும் நம்ம சேர்த்துட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்ப சேலத்துலதான் என்ன ஆரம்பிக்குது, சமவெளி ஆரம்பிக்குது. சேலத்துக்கு அடுத்து ஈரோடு, ஈரோடுக்கு அடுத்து கரூர், கரூருக்கு அடுத்து திருச்சிராப்பள்ளி, திருச்சிராப்பள்ளிக்கு அடுத்து தஞ்சாவூர், தஞ்சாவூர் கீழே புதுக்கோட்டை, அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பக்கத்துல திருவாரூர், திருவாரூர் பக்கத்துல நாகப்பட்டினம், திருவாரூருக்கு மேல மயிலாடுதுறை. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேப் அப்படியே வச்சு படிச்சிட்டீங்கன்னா ஒரு மறக்கவே மறக்காது, ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். நம்ம மூளை வந்து எப்பவுமே வந்து நம்ம எழுத்துக்களா இருக்கிறத விட வரைபடங்களா இருந்தது அப்படின்னா நல்லாவே நினைவில் கொள்ளும். அப்ப நம்ம எக்ஸாம்ல ரீகால் பண்ணி கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். தமிழ்நாட்டின் கடற்கரை சமவெளி அப்படின்னு பார்க்கும்போது கோரமண்டல் அல்லது சோழமண்டல கடற்கரை. நமக்கு தான் தெரியும் கிழக்கு கடற்கரை சமவெளி, கிழக்கு கடற்கரை ரெண்டா பிரிப்போம். ஒன்னு என்னது, மேல மகாநதியிலிருந்து ஆரம்பிச்சு கிருஷ்ணா வரைக்கும், மகாநதி ஒடிசா, கிருஷ்ணா ஆந்திரா, இது இடைப்பட்ட பகுதி நம்ம என்ன சொல்லுவோம், வட சர்க்கார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிருஷ்ணால இருந்து காவேரி நம்ம என்ன சொல்லலாம், சோழமண்டல கடற்கரை அப்படின்னு சொல்லி பொதுவா சொல்லுவோம். தமிழ்நாட்டில் இருக்கிறது சோழமண்டல கடற்கரை அவ்வளவுதான். அப்ப சோழ நிலம் என அழைக்கப்படுகிறது, அதனால சோழமண்டல கடற்கரை என அழைக்கப்படுகிறது. அது இம்பார்ட்டன்ட் வந்து. அதுக்கு அடுத்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரை நம்ம பொதுவா சொல்றோம். ஆனா வடக்கு வந்து திருவள்ளூர்ல இருந்து ஆரம்பிக்குது, கீழே கன்னியாகுமரி கரெக்ட் தான். அது வரைக்கும் இருக்கு. கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காளவிடல் கலக்கும் ஆறுகளால் இது வந்து உருவாக்கப்பட்டது. ஒண்ணு கடல் அலைகள், இரண்டாவது இந்த ஆறுகள். இந்த ஆறுகள் என்ன பண்ண படிய வச்சு நம் மிகப்பெரிய சமவெளியை வந்து உருவாக்கி இருக்கு. தென்னிந்தியாவின் தோட்டம் அப்படின்னு எதை சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து தென்னிந்தியாவின் தோட்டமாக காவிரியோட டெல்டா பகுதி அப்படின்னு போகிறோம். இது நம்ம ஆறுகள் படிக்கும்போது நம்ம பார்க்க தான் போறோம். இது 80 கிலோமீட்டருக்கு அதிகமான அகலத்துடன் சில இடங்களில் காணப்படக்கூடிய ஒன்றா இருக்கு. ராமநாதபுரம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்கள்ல கடற்கரை வர சமவெளிகள்ல வந்து மணல் குன்று இருக்கு, அதுக்கு பேர் என்ன, தேரி அனுப்புகிறோம். தேரி என்று அழைக்கப்படுவது என்ன அப்படின்னா மணல் குன்றுகள் எங்க இருக்கு அப்படின்னா கடற்கரையில் இருக்கு. எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னா ராமநாதபுரம், தூத்துக்குடி மாவட்டங்கள் இருக்கு அனுப்புகிறோம். இந்த மாதிரி இந்த வார்த்தையை கொடுத்து அதை வந்து கேள்வியை கேட்கறது, இல்ல அதை வந்து ஒரு கூட்டுறா வைக்கிறது, தொடர வைக்கிறது அப்படிங்கிறது கேட்கக்கூடிய மன்னார் வளைகுடால பவளப்பாறைகள் வந்து காணப்படுகிறது. அந்த பவளப்பாறைகள் அப்படின்னும் போது பவளங்கள் இறங்குதுன்னா பாறையா மாறிடும். அது மேல வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பவளங்கள் வந்து இருக்கும். உயிரின பன்மை வந்து அதிகமா சேர்ந்து காணப்படும். அதனாலதான் மன்னார் வளைகுடா என்ன பண்ணும் வந்து ஒரு உயிர்கோள பெட்டகமா அறிவிச்சிருக்காங்க. 18ல ஒன்னா வந்து இருக்கு. அதே மாதிரி நம்ம வந்து மெரைன் பயோஸ்பியர் ரிசர்வ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது கடல் வந்து பாத்தீங்கன்னா உயிர்கோள பெட்டகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அங்க நேஷனல் பார்க் இருக்கு, தேசிய பூங்காவும் இருக்கு. கடற்கரைகள் அப்படின்னு எடுக்கும்போது தமிழ்நாட்டுல இந்த விஜிபி கோல்டன் பீச் சொல்லுவோம்ல, சென்னையில இருக்குல்ல, அதான் தங்க மணல் கடற்கரை அனுபவிக்கிறோம். ரெண்டாவது இது வந்து எதுக்கு பெயர் பெற்றது அப்படின்னா பனை மரங்கள், சவுக்கு மரங்கள் காணப்படுகிறது. அப்புறம் மெரினா கடற்கரை சொல்ல வேண்டியல, உலகிலேயே என்னது 2வது நீளமான கடற்கரை. அப்ப முதல்ல இது நமக்கு பெரும்பாலும் 1 தெரிஞ்சா 2 தெரியாது, 2வது தெரிஞ்சா 1 தெரியாது. உலகிலேயே மிக நீளமான கடற்கரை மியாமி அப்படின்ற கடற்கரை. மியாமி கடற்கரை எங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மியாமி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எங்க இருக்கு அப்படின்னா USA அமெரிக்கா அப்படின்னு வந்து. 2வது நீளமானது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா மெரினா வந்து. எலியட் கடற்கரை அப்படின்றது எது அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெசநகர் பீச் சொல்லுவாங்க. சென்னையில சென்னை வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல பாத்திருப்பீங்க. அடுத்து வந்து கோவளம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், காஞ்சிபுரத்துல இருக்கு அழுவுங்க. கோவளம் வந்து ப்ளூ பிளாக் பீச், நீல கொடி வந்து பாத்தீங்கன்னா சான்றிதழ் வாங்கின கடற்கரை ப்ளூ பிளாக் பீச் அப்படின்னு சொல்ல சர்டிபிகேட் ஆனது, தூய்மையா இருக்கும் அப்படின்னு பாக்கணும். அது எல்லா வசதிகள் இருக்கும் சொல்லிட்டு. அடுத்து வெள்ளி கடற்கரை எங்க இருக்குன்னா கடலூர்ல இருக்கு அனுப்புகிறோம். அது நமக்கு தெருநோக்குல இம்பார்ட்டன்ட் அனுப்புகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. ஓகேங்களா, நம்ம இந்த வகுப்புல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் அமைவிடம் மற்றும் இயற்கை அமைவுகள் அப்படின்றது பார்த்துட்டோம். தமிழ்நாட்டின் இன்றைய வகுப்புல மொத்தமா முடிச்சது. இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டின் அமைவிடம் அப்படின்றத பார்த்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைய வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து
நமக்கு வானிலை மற்றும் காலநிலை அப்படின்ற தலைப்பு வந்து படிக்க போறோம். அதுவும் முக்கியமான அதனோட தொடர்ச்சியாக மான்சூன் வந்து பருவகால மாற்றங்கள் பருவ காற்றுகள் அப்படின்றது நம்ம வந்து படிக்க போறோம். சொல்லி பார்க்கணும். வானிலை காலநிலை அது பருவ காற்றுகள் அப்படின்றது நம்ம படிக்க போறோம். அது எல்லாமே கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும், கிளாஸ் அட்டன் பண்ணாலே போதும், எக்ஸாம்ல நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணிடலாம். அப்புறம் அதுல இருக்க ஃபேக்டா நீங்க ரிவிஷன் பண்ணா போதும். ஒரு 2-3 டைம்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஒவ்வொரு தலைப்பு முடிஞ்சவனே போயிட்டு ஆப்ல அந்த தலைப்பு ஓரியன்டா நமக்கு இதுவரையும் டிஎன்பிசில ஒரு கடந்த 6 ஆண்டுகள்ல கேட்கப்பட்டது 2020 இருந்து ஆரம்பிச்சு கேட்கப்பட்ட வினாக்கள் நம்ம கொடுத்துருக்கோம். அந்த வினாக்களை டெஸ்ட் பிராக்டிஸ் வந்து பண்ணுங்க. ஒவ்வொரு டாபிக் முடிஞ்சது டிஎன்பிசி சேனல்ல கொஸ்டினை பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நமக்கு தைரியம் வரும், கான்பிடன்ட் வரும். அந்த கான்பிடன்ட் வந்துருச்சு என்ன பண்ணா நம்மளால எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிடுவீங்க. அப்ப ஒவ்வொரு தலைப்பு முடிஞ்சவனே அந்த டெஸ்ட் பிராக்டிஸ் டாபிக் வந்து பிராக்டிஸ் பண்றது டிஎன்பிசில கடந்த 6 ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகளை நீங்க விடையளிச்சுட்டு பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க கான்பிடென்ட்டா எக்ஸாமுக்கு ரெடி ஆயிடலாம். நாளை வகுப்புல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.